அனைவருக்கும் வணக்கம். எம்டிஎஸ் அகாடமி, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகளின் இணைந்து நடத்தும் பார்த்தேன் ரசித்தேன் நிகழ்வு 5க்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி பார்த்தேன் ரசித்தேன் என்ற நிகழ்வில் உலகம்மை என்னும் திரைப்படத்தினுடைய திறனாய்வு செய்வதற்காக திருக்குற்றாலத்தில் இருந்து இணைந்திருக்கும் பராசக்தியுடைய கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் திரு வேலம்மாள் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். ஆசிரியர் வந்து அதேபோல் சுந்தர நடேசன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா கலைமாமணி முனைவர் வாசி அம்மையார் இணைந்திருக்கிறார்கள். பேராசிரியர் என் லதா மேடம் இணைந்திருக்கிறார்கள். இன்னும் பலர் இணையவிருக்கின்றார்கள். பேராசிரியர் திலகவதி அம்மையார் இணைந்திருக்கின்றார்கள். சரி, இப்பொழுது நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோமாக. திரு இளங்கோ அவர்கள் ஆஸ்திரேலியாவில் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக திருவள்ளுவர் வாழ்த்தினை இசைக்க வருமாறு கலைமாமணி முனைவர் வாசி கண்ணப்பன் அம்மையாரை அழைக்கின்றேன். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலூர், தீந்தமிழ் பாவலன் தெய்வ புலவன் மேலோ, திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, தேனினும் இனியனல் திருக்குறளை, தேனினோ இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன், தேனினும் இனியனல் திருக்குறளை தித்திக்கும் செந்தமிழில் வடித்தோர் வாலறிவன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பன், பகுத்தறிவு பகலவர் பாமரனின் நண்பன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன், பகுத்துண்ணும் பாங்கை போதித்தவன் பெரியோன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர், பொது நீதி வகுத்தான் பொய்யில் புலவர், பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோ, பொல்லாத குலத்திற்கொரு நீதியை சாடியவன் சான்றோன், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, கல்வியை கண்கிறான் கல்வியை கண்கிறான் ஒழுக்கத்தை உயிர் என்றான், காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோ, காலத்தை வென்றினம் நெஞ்சத்தில் நின்றவன் நெடியோர், திருவள்ளுவர் நாமத்தை வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி, வாழ்த்துவோம் வாரி. திருவள்ளுவர் வாழ்த்தினை தொடர்ந்து திருவள்ளுவர் மந்திரம் சொல்வது வழக்கம். அந்த வகையில் வள்ளுவன் சொல்லே வேதமாம், திரு வள்ளுவன் சொல்லே வேதமாம், வெள்ளையில் பாராட்டி வேண்டிய நூலாக்கி கொள்ளை கொண்ட குறளை கொண்டாடி மகிழ்வோமே, வள்ளுவன் சொல்லே வேதமாம், வேதமாம், வேதமாம்,
வாழ்க வாழ்க திருவள்ளுவர் வாழ்க, வளர்க வளர்க திருக்குறள் நெறி வளர்க. திருக்குறள் நெறியே உலக நெறி, திருக்குறள் நெறியே உன்னத நெறி. வணக்கம். இந்த இன்றைய நிகழ்வுக்கு நம்மளோடு இணையவிருக்கின்றார் திரைப்பட இயக்குனர் திரு முனைவர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள். அவர் இப்ப அவருக்கு தேர்தல் சமயம், அவங்க எழுத்தாளர் திரைக்கதை எழுத்தாளர் சங்கத்தினுடைய இதில் செயற்குழு உறுப்பினர் உறுப்பினராக தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் நம்மோடு இணைந்து விடுவார். அதே சமயத்தில் நாம் தொடர்ந்து வரவேற்புரை அம்மா இவங்க பூங்கோதை இணையவில்லை. இந்நிகழ்வில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் இல்ல, அவங்க அறிமுக உரை பேராசிரியர் திலகவதி மேடம் நாம இப்ப அடுத்ததாக காணொலி காட்சிக்கு செல்வோம். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்க செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனைவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனைவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன், இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனைவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் 70வது அறிவியல் பூங்கா.
அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலையும் மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் 18வது மலர் 70ஆம் இதழின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது கார்பனின்றி அமையாது இவ்வுலகு, அணுவிலிருந்து ஆன்மீகம் வரை கார்பனின் பயணம் குறித்த கட்டுரை. இதனை தனது சொல்லோவியத்தில் வடித்து தந்துள்ளார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பூவா சண்முகவேலன் அவர்கள். இம்மலரில் விண்வெளியில் தரவு சேமிப்பு கூடம் எங்குள்ளது, அதன் செயல்பாடுகள் என்னென்ன என்பவற்றையெல்லாம் விரிவாக விளக்கமாக ஆய்வு நோக்கில் மிக எளிய இனிய நடையில் கதை சொல்வது போல் சொல்லியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே. சசிகுமார் அவர்கள். உலக தண்ணீர் தினத்தையொட்டி அத்திப்பட்டி முதல் இன்றைய பெண்கள் வரை தண்ணீர் தேடல் தீராத தாகமா எனும் வினா எழுப்பி விடையளித்துள்ளார். பூவராக ரத்னசபாபதி, சுழலியலாளர், ஹார்ட்ஃபுல்னஸ் நிறுவனம், ஹைதராபாத். BIS தரநிலைகள் மூலம் இந்தியாவின் தரமும் வளர்ச்சியும் கட்டுரையில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் தோற்றம், வளர்ச்சி, அதன் மூலம் இந்திய பொருட்கள் எத்தகைய தரச் சான்றுகளை பெற்று அதன் வழி நுகர்வோர் அடையும் பயன்களை சிறப்பாக விளக்கியுள்ளார் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் கோயமுத்தூர் அலுவலக இயக்குனர் விஞ்ஞானி S. ரினோ ஜான் அவர்கள். உயிரின் உன்னத உலா தொடர் கட்டுரையின் 14ஆம் பகுதியில் பல அரிய செய்திகளை தந்துள்ளார் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி மேனாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 7ஆம் பகுதியாக அலங்கரிப்பது வரலாற்று பின்னணி கொண்ட வண்ணத் தனிமங்கள் கோபால், தாமிரம், நிக்கல் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். அறிவுசார் சொத்து என்னும் நூலை மிகச் சிறப்பாக அறிமுகம் செய்துள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். தொடர்ந்து அறிவியல் உலாவில் 69ஆம் அறிவியல் பூங்கா வெளியீட்டு விழா உள்ளிட்ட 50 விழா, பன்னாட்டு திருக்குறள் ஆய்வரங்கத்தில் இடம்பெற்ற திருக்குறளில் ஐக்கிய நாடுகள் அறிவித்துள்ள நீடித்த வளர்ச்சி இலக்குகள் என்னும் பொருண்மையிலான 2 நூல்கள் வெளியீட்டு விழா குறித்த தகவல்கள் உலா வந்துள்ளன. பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும், வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 70 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன். வாசிப்பை நேசியுங்களேன். வாய்ப்பு வசப்படும். உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். காணொலி காட்சியை கண்டு ரசித்தமைக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக நம்மோடு ஜேவி கருப்பசாமி ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இயக்குனர் ஐயாவும் இணைந்து விட்டார்கள். அனைவரும் வருக என்று வருது. இப்பொழுது அறிமுகரை வழங்க வருமாறு பேராசிரியர் முனைவர் திலகவதி அம்மையார் அவர்களை அழைக்கின்றேன்.
திலகவதி அம்மையார் அவர்கள் வெளியில் சென்றிருப்பதால் அவர் சார்பில் தலைமை உரைக்கு அப்புறம் தானே ஐயா சொல்லுங்க. தலைமை உரை யாரு? தலைமை முனைவர் பேராசிரியர் வேலம்மாள் அவர்கள். இல்ல தலைமை உரை யாரு? தலைமை உரை இயக்குனர் தான். இயக்குனர் அவர் கடைசியா ஏற்புரை வழங்குற போது இப்ப நான் அம்மாவை பத்தி சிறப்பழைப்பாளரை பத்தி சிறு குறிப்பாக தர இருக்கின்றேன். ஏனென்றால் நமது பேராசிரியர் முனைவர் திலகவதி அவர்கள் வெளியில் சென்றிருக்கின்றார் என்பதை எனக்கு தகவல் அனுப்பியிருக்கின்றார். அந்த வகையில் இன்று நான் அந்த அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கின்றேன். அதாவது ஒரு சிறப்பழைப்பாளரை பொதுவாக நம்ம முனைவர் பேராசிரியர் என்று சொல்லுவோம். இவங்க பாருங்க, கேப்டன். அது மட்டுமல்ல, தமிழ்ச்செல்வர் முனைவர் பேராசிரியர் வேலம்மாள் அவர்கள். இதை சொல்வதிலேயே நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். கேடில் விழிச்செல்வமான கல்வியில் எவ்வளவு படித்திருக்கின்றார்! எத்தனை எம்ஏ, எத்தனை எம்எஸ்சி, எம்ஏ தமிழ், எம்ஏ இதழியல், எம்ஏ சோசியாலஜி, எம்எஸ்சி யோகா, எம்ஃபில். அது மட்டுமல்லாமல் முனைவர் பட்டமாக இதழியல் பட்டயத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார். தொழில் தகுதி வியப்படை வைக்கின்றது. மேனாள் கல்லூரி முதல்வர், அதாவது அரசு கலைக்கல்லூரி கடையநல்லூர். அது மட்டுமல்லாமல் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரியாக மேனாள் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கின்றார். சுயநிதி பிரிவு ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கின்றார். முதல்வர் தேர்வுக்குழு உறுப்பினராக இருந்திருக்கின்றார். இதழியல் பாடத்திட்ட குழு தலைவராக நம்ம பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்திருக்கின்றார். பல்வேறு பாடத்திட்ட குழு தேர்வுக்குழு உறுப்பினராகவும் தேர்வாளராகவும் மிக சிறப்பாக ஆற்றியிருக்கின்றார். கல்லூரி குழு உறுப்பினராக மிகச்சிறந்த வகையில் முத்திரை பதித்திருக்கின்றார். தற்பொழுது நிறைவாக நமது குற்றாலத்தில் ஸ்ரீ பராசக்தி மகளிர் கல்லூரியில் முதல்வராக இருந்து மிகச்சிறந்த பணி. அதாவது எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்லுவோம். அப்படி இவருடைய தொண்டே கல்வியை பரப்பும் தொண்டாக மிகச்சிறந்த முறையில் பணியாற்றியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, தமிழக அரசின் திருக்குறள் திருப்பணி திட்டங்களின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக, உலக திருக்குறள் சமுதாய மைய பொருளாளராக, மயிலை திருவள்ளுவர் மாமன்ற ஆயுட்கால உறுப்பினராக, தென்காசி திருவள்ளுவர் கழக ஆயுட்கால உறுப்பினராக, கருத்தரங்கங்கள் 500 அத்தனையிலும் அவர் தன்னுடைய பங்கினை ஆற்றியிருக்கின்றார். உலக அளவிலும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் அனைத்து கருத்தரங்கங்களிலும் பங்கேற்று முத்திரை பதித்திருக்கின்றார். இணைய கருத்தரங்கள் அது 1000க்கு மேல அவர் செய்திருக்கின்றார். கம்பன் கழகம் திண்டிவனம் பயிற்சியாளராக இருந்திருக்கின்றார். வானொலி, தொலைக்காட்சி என்ற நிலையில் உரையாளராக, மேடை பேச்சாளராக பல பல வகைகளில் அவர் முத்திரை பதித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கின்றார். எல்லாம் மேடை பேச்செல்லாம் கூட போய்விடும், ஆனால் எழுத்து என்றுமே நிற்கும். நாம் திருவள்ளுவரை பார்த்ததில்லை, ஆனால் அவர் எழுதிய திருக்குறள் எப்படியோ நம் கைக்கு வந்து சேர்ந்தது. ஆகவே எழுத்து என்பது மிக மிக முக்கியம். அந்த வகையில் அவர் எழுதிய புத்தகங்கள் ஏராளம் ஏராளம். அதில் அருள்மிகு உத்தமியம்மன் கோவில் தலவரலாறு, திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் தலவரலாறு, இலக்கிய தேரோட்டம், தமிழறிஞர் டாக்டர் NK மங்கள முருகேசன், கலைஞரின் மேடை தமிழ், சிந்தனை சிற்பங்கள், இலக்கியத்தில் பெண்களின் சிந்தனைகள், தமிழ் தேடல், சங்க இலக்கியத்தில் ஆண்டாளும் அருந்தமிழும், திருநெல்வேலி மாவட்ட பெண் தெய்வங்கள், இலக்கியத்தில் மனிதநேய சிந்தனைகள், செண்பகச்சாரல். அது மட்டுமல்ல, பாரதியாரும் குழந்தை இலக்கியமும், தமிழன் கண்ட மனிதநேயம், பண்டைய இலக்கியங்களின் மீட்சி, காமத்துப்பால் ஒரு வாழ்வியல் மருந்து, அந்த தொகுப்பாசிரியராக இருந்திருக்கின்றார். அணிந்துரை எழுதிய புத்தகங்கள் 6க்கும் மேல படைத்திருக்கின்றார். பதிப்பாசிரியர் புத்தகங்களாக 5ஐயும் படைத்திருக்கின்றார். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு மூச்சு வாங்குது. அவர் பெற்ற விருதுகள் மிக மிக அதிகம். தமிழக அரசின் தமிழ் செம்மல் விருது, தமிழ் தொண்டர் விருது, பேராசிரியர் செம்மல் விருது, கல்வி செம்மல் விருது, நன்னெறி சுடர் விருது, சிறந்த கல்வியாளர், திருக்குறள் தூதர், திருக்குறள் சிந்தனை சுடர், திருக்குறள் வாலறிவு பாவை, தமிழ் மாமணி, கல்வி மாமணி, அவ்வை விருது, பைந்தமிழ் அவ்வை விருது, சிறந்த தேசிய படை அதிகாரி, செந்தமிழ் தேனி,
செந்தமிழ் வளர்த்தமிழ் விருது, அப்துல் கலாம் விருது, அடாடாடா, கம்பன் பணிச்செம்மல் விருது, கம்பன் விருது, வளர்ச்செம்மல் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, செந்தமிழ் தேனி விருது. அது மட்டுமல்ல, வெளிநாடுகள் எந்தெந்த நாடுகள் எல்லாம் சென்றிருக்கின்றார். அமெரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், மொரீஷியஸ், ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள் 10, இலங்கை என்று வெளிநாடுகளும், அது மட்டுமல்ல உள்நாடுகளிலும் புதுடெல்லி, ராஜஸ்தான், கல்கட்டா, நைனிடால், காஷ்மீர், மும்பை, பூனா, ஹைதராபாத், அவுரங்காபாத், திருப்பதி, திருவனந்தபுரம், அந்தமான், கோழிக்கோடு, பெங்களூர், மைசூர் என்று இவருடைய தொண்டு, தமிழ் தொண்டு வரலாற்று மிக்கதாக அமைந்துள்ளது. அதைவிட நான் பெருமையாக கருதுவது இவர் பிள்ளைகள் அவ்வளவு போற்றி அவர்களை எந்த வகையில் தொண்டு செய்ய வேண்டும் என்பதில் அனைத்து உதவிகளையும் செய்து பாராட்டி வருகின்றனர் என்பதுதான் மிகச்சிறந்த பெருமை. ஏனென்றால் ஒரு பெண் முன்னே வர வேண்டும் என்றால் அவர்கள் குடும்பம் முதலில் பக்கபலமாக இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த செல்வத்தையும் பெற்ற அவரை மனதார பாராட்டி வரவேற்று உங்களை மனதார அந்த எல்லாம் வல்ல இறைவன் இந்த தொண்டை தொடர நல்ல உடல்நலத்தை தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அருமை அருமைமா, நன்றி. ஒரு அருமையான ஒரு அறிமுக உரை பேராசிரியர் வேலம்மாளை பற்றி வழங்கிய அம்மையார் வாசுகி கண்ணப்பன் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து சிறப்புரை ஆற்ற வருமாறு பேராசிரியர் முனைவர் வேலம்மாள் அவர்களை அழைக்கின்றேன். பாருங்க, உங்களுடைய பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படம் உலகமையை பற்றி உங்களுடைய திறனாய்வு கருத்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். MTS அகாடமி, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணையம் இணைந்து நடத்தக்கூடிய பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட திறனாய்வு 5வது நிகழ்வு இது. இந்த நல்ல நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த திருக்குறள் நம்முடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த நம்முடைய சேவாரத்னா கலைமாமணி முனைவர் சேயோன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனம் கனிந்த நன்றியையும் வணக்கத்தையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த நல்ல நிகழ்விலே ஒரு அந்த திருவள்ளுவர் வாழ்த்தும் சகோதரியார் பாடும்போது உண்மையிலே எனக்கு எப்பவுமே மெய் சிலிர்க்கும். அந்த அளவுக்கு இனிமையான குரலிலே நீங்கள் பாடி அந்த அரங்கத்தையே ஒரு களை கட்ட செய்வீர்கள். அப்படி சிறப்பாக பாடியது மட்டுமல்லாமல் இன்றைக்கு என்னை உங்கள் வாயால் திறம்பட என்னை அறிமுகப்படுத்தினீர்கள். சொல்லுவார்கள் அல்லவா, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்று. அதுபோல ஒரு சிறந்த ஆளுமையின் மூலமாக என்னை பற்றிய ஒரு அறிமுகத்தையும் செய்தீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மிக சிறப்பான வரவேற்புரை வழக்கமாக முனைவர் பூங்கோதை அவர்கள் வழங்குவார்கள். இன்றைக்கு நம்முடைய கருணாநிதி ஐயா மிகச் சிறப்பாக வரவேற்புரை வழங்கினார். அவரையும் வணங்கி இன்றைக்கு தலைமை உரை ஆற்றவும் அதை ஏற்புரையாக ஆற்ற வந்திருக்கக்கூடிய முனைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள் திரைப்பட இயக்குனர் வந்திருக்கிறார். அது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு படத்தை பற்றி பேசும்போது அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனரே வருகிறார் என்றால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. இருந்தாலும் ஐயா அவர்கள் நான் விட்ட சில செய்திகளை கூட ஐயாவால் திறம்பட சொல்ல இயலும் என்பதால் அந்த படத்தை பற்றிய முழு விடயங்களையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு என்னை மியூட் ஆயிடுச்சு. வர இயலவில்லை, மன்னிக்கவும், வர இயலவில்லை. அவர்களையும் இந்த நேரத்திலே வணங்கி வரவேற்று நம்ம ஆஸ்திரேலியாவில் இருந்து இங்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய எப்போதும் ஒரு நாளும் தவறாமல் வந்து விடுவார்கள் நம்முடைய சுந்தர் நடேசன் ஐயா அவர்கள், அடுத்து வந்திருக்கக்கூடிய இளங்கோ ஐயா அவர்கள். இன்றைக்கு அவரை பற்றி சொல்லும் போதும் எனக்கு சிலிர்ப்பாக இருந்தது. இவ்வளவு பெரிய விடயங்களை எல்லாம் செய்துவிட்டு அமைதியாக இருக்கக்கூடிய பெரியோர்களை பார்க்கும்போது நமக்கு அவர்களிடம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. அவர்களையும் வணங்கி வரவேற்கிறேன். JV கருப்புசாமி ஐயா அவர்களை வரவேற்கின்றேன். அடுத்து நம்முடைய சிறப்புமிகு லதா அம்மையார் நன்றி உரை சொல்ல வந்திருக்கிறார். அவர்களையும் வணங்கி, இன்னும் இணைய இருக்கக்கூடியவர்கள், யூடியூப் வாயிலாக இதை பார்க்க இருக்கக்கூடிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லி,
இப்போது நாம் இந்த பட விமர்சனத்திற்கு வருகிறோம். பொதுவாக திரைப்படங்கள் என்று நாம் சொல்லும் போது அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல், அறிந்தவற்றை பிறருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை, அதனால் ஏற்பட்ட சிந்தனை வளர்ச்சி, அறிவியல் வளர்ச்சி, இவற்றின் காரணமாக நாம் பிறக்கும் போது இருப்பது போல இருப்பதில்லை நம்முடைய சிந்தனை. அது வளர்ந்து கொண்டே போக போக இந்த தகவல் தொடர்பு என்பது வளர்ந்து கொண்டே வந்தது. அது உங்களுக்கு மரபு வழி சாதனமாக இருந்தது. அதற்கு பிறகு அது அச்சு வழியாக மாறியது. அதற்கு பிறகு அது மின்னணு வழியாக மாறும்போது திரைப்படங்களும் உள்ளே வருகிறது. திரைப்படங்களுக்கு மற்ற எல்லா சாதனங்களுக்கும் இல்லாத ஒரு வலுவான அடிப்படை இருந்ததை நாம் உணர்கின்றோம். அந்த அடிப்படை நமக்கு அந்த திரைப்படங்கள் மூலமாக என்னென்ன கருத்துக்களை எல்லாம் சொல்ல முடியுமோ, நமக்கு தெரியும் சுதந்திர போராட்ட காலத்தில் அவ்வளவு விடயங்களை திரைப்படங்கள் வாயிலாக, நாடகங்கள் வாயிலாக நம்மால் சொல்ல இயன்றது. இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. நான் தவறாக நினைக்க வேண்டாம். அதுவும் நம்ம குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் திரைப்படங்களுடைய ஆட்சி நிறைய என்பது வரக்கூடிய ஆட்சியாளர்களை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய மக்களுக்கு அந்த அளவிற்கு திரைப்படங்கள் மேல் மோகம் உண்டு. கருணாநிதி ஐயா மதுரையில் இருக்கிறார். மதுரையில் ஒரு காலத்திலே அவருக்கும் தெரிந்திருக்கும் 100க்கு மேற்பட்ட திரையரங்கங்கள் இருந்தன என்று சொல்வார்கள். அங்குள்ள மக்கள் முழுக்க முழுக்க திரைப்படங்கள் பார்க்குது. நமக்கும் எல்லோருக்கும் அதான். எந்த மொழி என்று கூட நாம் பார்க்க மாட்டோம். நமக்கு பிடித்திருந்தால் எல்லா மொழி திரைப்படங்களையும் ஒரு காலத்தில் நாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப அந்த திரைப்படங்களிலே பல வகையான திரைப்படங்கள் இருக்கின்றன. பொழுதுபோக்குக்கான திரைப்படங்கள் நிறைய இருக்கின்றன, இல்லை என்று சொல்லும்போது அறிவார்ந்த படங்கள், அறிவுறுத்தக்கூடிய படங்கள், எச்சரிக்கக்கூடிய படங்கள் என்று நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அது சில படங்கள் நம்ம வட்டாரத்தை சார்ந்த படங்கள் எப்போதுமே நம்மை ஈர்க்கும். வட்டார மொழி படங்கள் அந்தந்த வட்டார மக்களை மிகவும் ஈர்க்கும். நமக்கு மற்ற வட்டாரங்களாக இருந்தாலும் அந்த வட்டாரத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மன ஆர்வம் நமக்கு இருக்கும். அந்த வகையிலே மிகச்சிறந்த ஒரு படமாக வந்த ஒரு படம் தான் நம்முடைய உலகம்மை திரைப்படம். பேரே பாருங்களேன், பேரை தேர்ந்தெடுப்பது என்பது மிகச்சிறப்பு. அப்ப அந்த பேர் அழக அதிலே காட்டிட்டாரு, உலகம்மை. அது எனக்கு ரொம்ப நெருக்கம். உலகம்மை என்றால் எங்களுடைய காசி விஸ்வநாதர் கோவிலுடைய அம்மாவுக்கு பேர் வந்து உலகம்மை தான். அப்ப அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. உலகம்மை நம்முடைய அம்மையின் பெயரால் இந்த படம் எடுத்திருக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். உலகம்மை அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். அது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உலகம்மையை எங்கள் காசி விஸ்வநாதரின் மனைவியாக நம்ம பார்க்கிறோம். வேற அதில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது ஒரு பெயர், அவ்வளவுதான். இப்படி அந்த படம் அது எனக்கு இன்னும் சற்று என் நெருக்கம் என்றால், நான் என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம், இன்றி ஒருங்கிணைந்த மாவட்டம் தான். அந்த திருநெல்வேலி மாவட்டம், அந்த அம்பாசமுத்திரம், பாவநாசம், பாவூர்சத்திரம், இந்த பேரெல்லாம் அந்த படத்திலே வரும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா என்னை சுற்றி சுற்றி உள்ள அந்த படம், அந்த தெருக்கள், அந்த வயக்காடுகள் எல்லாமே நமக்கு அறிமுகமான இடமாக இருந்ததால் அந்த படத்தை 2-3 முறை நான் அந்த இதுலதான் பார்த்தேன். ஆனா நான் அரங்கத்துக்கு சென்று அந்த படத்தை பார்க்கவில்லை. இருந்தாலும் என்னை மிகவும் ஈர்த்த ஒரு படமாக நான் இதை கருதுகிறேன். உலகம்மை திரைப்படம் 2023 வெளியான ஒரு சிறந்த தமிழ் படம். அந்த படம் நம்முடைய இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஐயா ஜெயபிரகாஷ் அவர்களால் இயக்கி தயாரிக்கப்பட்ட ஒரு சிறந்த படம். ஐயா வந்து நம்முடைய பாரதி ராஜா அவர்களிடம் இருந்தவர். இந்த திரைப்படம் வந்து கதைக்களத்தை எங்கிருந்து எடுத்தார் என்றால், சமுத்திரம் சாகித்ய அகாடமி விருது பெற்ற சமுத்திரம் எழுதிய ஒரு கோட்டுக்கு வெளியே என்ற நாவலை புதினத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கதை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திரைப்படம் நான் முதலே சொன்னது போல 2023 செப்டம்பர் 22ஆம் தேதி வெளிவந்தது. இதனுடைய இயக்குனரை பற்றி நான் சொன்னேன், ஐயா ஜெயபிரகாஷ் அவர்கள். தயாரிப்பும் அவர்தான். கதை சமுத்திரம் அவர்களுடைய கதை. இசை அதுல ரொம்ப முக்கியமானது. இசை இளையராஜா. நடிப்பு முக்கியமான நடிகர்களை சொல்லுகிறேன். கௌரி ஜி கிருஷ்ணன், வெற்றி மித்ரன், பிரணவ், மாரிமுத்து. நமக்கு தெரியும் சமீபத்தில் மறைந்த சிறந்த குணச்சித்திர நடிகரான மாரிமுத்து அவர்கள் இந்த படத்தில் மிகச் சிறப்பான நடிப்பை தந்திருக்கிறார். அதனால் அவர் இறந்து விட்ட காரணத்தினால் அவருக்கு ஒளிப்பதிவு KV மணி அவர்கள், படத்தொகுப்பு சுரேஷ் வசு. அவர் அந்த சிறந்த படத்தொகுப்பாளருக்கான தேசிய விருதை இந்த படத்திற்காக அவர் பெற்றார் என்பது கூடுதல் சிறப்பு இந்த படத்திற்கு. கலையகம் மெட்ராஸ் டிஜிட்டல் சினிமா அகாடமி என்பது. இதில் நடிகர்கள் நான் முதலிலே சொன்னது போல கௌரி கிஷன் தான் இதில் உலகம்மையாக நடித்திருக்கிறார். வெற்றி மித்திரன் அவர்கள் லோகநாதனாக நடித்திருக்கிறார். பிரணவ் என்ற இளைஞர் அருணாவாக நடித்திருக்கிறார்.
மாரிமுத்து அதே பெயரில் மாரிமுத்துவாகவே நடித்திருக்கிறார். பலவேசம் GM சுந்தர் நடித்திருக்கிறார் பலவேசமாக. இது தாண்டி ஐயா அவர் இவர் நம்முடைய ஜெயபிரகாஷ் அவர்கள் மாயாண்டியாக நடித்திருக்கிறார். அதான் இந்த படத்தின் கூடுதல் சிறப்பு. அடுத்து அருள்மணி, சுந்தர்ராஜ், சுவாமி, ஜேம்ஸ் என்று பலரும் இதில் நடித்திருக்கிறார்கள். பெண்களும் சில பெண்களும் இதில் முக்கிய கதாபாத்திரம். நிறைய எனக்கு என்ன பிடிச்சிருந்துன்னா, அப்படியே இல்லை, குறைந்த நடிகர்களை வைத்து இவ்வளவு சிறப்பாக ஒரு படத்தை இயக்க இயலுமா என்பதுதான் இந்த படத்திலே நான் கண்டுகொண்டது. இது நான் முதலில் சொன்னது போல அமரர் திரு சு. சமுத்திரம் அவர்கள் செம்மலரிலே தொடராக எழுதிய ஒரு கோட்டுக்கு வெளியே புதினத்தை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்ட படம் தான் இது. உலகம்மை இந்த திரைப்படம் ஒரு 1970களினுடைய நிலையினை கூறக்கூடிய ஒரு படம். இப்ப உள்ள நிலை அல்ல, 23 எடுத்த படமாக இருந்தாலும் இது 1970 நடைபெற்ற ஒரு இது. நான் முதலே சொன்ன மாதிரி அதெல்லாம் நமக்கு ஒரு நெருக்கத்தை, நம்ம சின்ன குழந்தையாக இல்லை, அந்த ஒரு வளர்ப்பருவத்தில் நம்ம இருந்த நேரத்திலே எடுக்க அந்த கதைக்களம். அதனால் ஓரளவுக்கு என்னை போன்ற வயது உடையவர்களுக்கு இதை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்றைய இளைஞர்களும் இதை புரிந்து கொண்டார்கள் என்றால் அந்த கால நிலை என்ன என்பதை அழகாக புரிந்து கொள்ளுமாறுதான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. கிராமத்தினுடைய அந்த பனை காடுகள் எனக்கு தெரியும் இல்லையா, இங்க முழுக்க பனை காடுகள் தான் எங்களுக்கு. அந்த பனை காடுகள், அதுல இருந்து கல் இறக்குவார்கள் அந்த காலத்தில். இப்போது கல் இல்லை, பதநீர். எங்களுக்கு நல்ல பதநீர் கிடைக்கும், நோங்கு கிடைக்கும், எல்லாமே உண்மையிலே அதையெல்லாம் உண்டு வளர்ந்த உடம்பு தான் இது. வாழ்கின்ற அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையினை கூறக்கூடிய ஒரு பாடமாக, அவர்களுடைய முரண்பட்ட வாழ்க்கையை எப்படியெல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாகத்தான் இந்த உலகம்மை படம் வெளியே வந்திருக்கிறது. அதாவது இருவேறு ஜாதிகள், நம்ம பொதுவா கேள்விப்பட்டது என்ன படுவோம்னா, இருவேறு ஜாதிகளுக்கு இடையே மட்டும்தான் பேதம் என்ற ஒரு தன்மை இருக்கும். 2 ஜாதி தான் மோதிக்கிடுவாங்க அப்படின்னு. ஆனால் இங்கு என்ன காட்டி இருக்கிறார் ஐயா, ஒரே ஜாதிக்குள் பொருளாதார வேறுபாடு காரணமாக எந்த அளவிற்கு அந்த பொருளாதாரத்திற்கு பின்தங்கிய மக்களை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், அடிமைத்தனம் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை காட்டக்கூடிய ஒரு சிறந்த திரைப்படமாக, துணிச்சலாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அவர் அந்த ஜாதியவே குறிப்பிட்டு பேசுகிறார். அது ரொம்ப துணிச்சல் வேண்டும் அதற்கெல்லாம். அப்படி துணிச்சலாக இந்த அடிமைத்தனம் எப்படி ஒரே ஜாதிக்குள்ள இருக்கு, அது நமக்கு தெரியும், எல்லா ஜாதியிலும் உண்டு. அது இந்த பணக்காரங்கன்னா ஒரு இது, அவங்க வீட்டுல அடிமை வேலை செய்யறவங்கன்னா இது, அதே ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாம் நினைக்க மாட்டாங்க. அப்ப உலகத்தில் அதிகமாக இருக்கிறது மார்க்சினுடைய தியரி தான். பொருளாதாரத்துல எல்லோரும் ஒன்று போல இருக்க வேண்டும், எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற கண்ணதாசனின் கூற்று இங்க ஈடுபடும். அப்ப பெண்ணிய குரலாக இங்க அடுத்ததுக்கு வர்றாரு. இதை எப்படி முதல்ல அப்படி வந்த வேறுபாட்டு தன்மையை சொல்வதற்காகவும், அடுத்து என்ன சொல்கிறார், பெண்ணிய குரலாக உலகம்மையின் குரல் இங்கே ஒலிக்க விடுகிறார். பெண்ணிய குரலாக ஒலிக்க விடுகிறார். உலகம்மை என்ற பெண் கதாபாத்திரம் தான் இது முக்கிய கதாநாயகி, மையப்பொருள் எல்லாமே அவளை சுத்தி தான் எல்லாமே நடக்கிறது. அதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும். ஒரு பெண்ணை மையமாக முன்னால எடுப்பாங்க, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிற படம் பெண்ணை வெறும் போகப் பொருளாகவும் கவர்ச்சி பொருளாகவும் தான் இந்த திரைப்படங்கள் காட்டி வரக்கூடிய சூழலில் ஒரு சிலர் அதை வேறு மாதிரி காட்டி இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் இவர் துணிச்சலாக பெண்ணை மையமாக கொண்டு, அது உலகம்மை என்ற ஒரு கிராம பெண்ணை மையமாக கொண்டு ஒரு உணர்வு பூர்வமாக இந்த படத்தை அவர் எடுத்திருக்கிறார் என்பது இன்னும் அதிக அதில் உள்ள சிறப்பு. பெண்ணிய சிந்தனையின் பல சிகரங்களை தொட்டவர் நம்முடைய பெரியார் என்று நமக்கு தெரியும். அந்த விதவை திருமணமாகட்டும், குழந்தை மனமாகட்டும், ஒருதலை கற்பாகட்டும், பெண்மை இழிவுபடுத்துதல், வைதிக திருமணங்கள், பெண்ணுக்கான சமரச உணர்வின்மை, இவை அனைத்தையும் வெளியே கொண்டு வரார். இதையும் கொண்டு வரார். பெரியாருடைய ஒரு குரலாக இருந்து அதை பிரணவ் என்ற அந்த இளைஞரை சொன்ன அவர் அருணா என்ற இளைஞன் மூலமாக இயக்குனர் இதையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்னொன்று, ஒரு மனிதர்கள் எப்படி சுயநத்தின் உச்சக்கட்டமாக இருக்கிறார்கள் என்பதற்குத்தான் மாரிமுத்து பலவேசம் என்ற பாத்திரங்களை மிக அருமையாக படைத்திருக்கிறார். அதை அந்த படத்தில் எப்போதும் ஒரு காட்சி முக்கியமானதாக இருக்கும் நமக்கு, துவக்க காட்சி. அப்ப துவக்க காட்சி இங்க எப்படி ஒரு அழகான பாடல். இந்த இன்னொன்று சொல்லுகிறேன், அது பின்னால் சொல்லலாம் என்று நினைத்தேன், ஆனாலும் முதலிலே சொல்லுகிறேன். இந்த படத்தினுடைய உயிரே இளையராஜாவினுடைய பின்னணி இசையும் பாடல்கள். 4 பாடல்கள், 4 முத்தான பாடல்கள், 4 முத்தான பாடல்கள்.
அவ்வளவு அருமையான பாடல்கள். இன்னும் எனக்கு கொஞ்சம் இருந்தா நான் அந்த பாடலை கூட படித்து பார்க்கலாம் என்று நினைத்தேன். ஆனால் கொஞ்சம் உடல் நலம் கொஞ்சம் இதா இருந்ததால என்னால் அதை படிக்க முடியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை. ரொம்ப அருமையான 4 பாடல்கள் என் மனதை விட்டு இன்னும் அசையாது. அதுவும் அந்த முதல்ல வர பாடல் அப்படியே அந்த கிராமத்தை காட்டி, அந்த கிராமத்தினுடைய உச்ச நிலையை அந்த பாடல் ரொம்ப அழகா காட்டும். எப்படி கிராமம் இருக்கிறது, அந்த கிராமத்துல நம்ம எப்படி எல்லாம் நாளெல்லாம் வயலே வயலெல்லாம் அழகு அழகெல்லாம் கொட்டி கிடக்குது, அடியே ராசாத்தி என் மனம் லேசாச்சு. அழகா சொல்லுவாரு. அடியே ராசாத்தி என் மனம் லேசாச்சு, இந்த மண்ணில் இதுதான் விளையும் என்று யார் சொன்னாங்க? இங்க பருத்தி விளையுது, சோளம் விளையுது, எல்லாமே விளையுதுன்னு அழகா அந்த பாட்டு அந்த தொடக்கமே நமக்கு அந்த கூர்மையாக அந்த படத்தை பார்க்க வைக்கிறார் இயக்குனர். அதுதான் அந்த பாடல் மூலமாக. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இவங்கெல்லாம் இந்த முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த படம் எப்படி தொடங்குகிறது என்றால், மாரிமுத்து வருகிறார். மாரிமுத்து தான் அந்த அவர் பேரும் அதிலேயே மாரிமுத்து தான். மாரிமுத்து வந்து முதல்லயே நெல்லையப்பரை வணங்குவது போல ஒரு காட்சி. நெல்லையப்பா, நான் இன்றைக்கு நினைக்கிற காரியம் எல்லாம் எனக்கு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொண்டு வெளியே வந்து மனைவி அழைக்கிறார். மனைவி அழைத்து கேட்கிறார், முத்து இங்க வா, 2 சேலையை எடுத்துக்கொண்டு வா அப்படிங்கிறான். இல்ல சரோஜாவுக்கு ஒரு பட்டு சேலை எடுத்து வை அப்படின்னா சரி என்று சொல்லுகிறார். அப்ப அடுத்து இன்னொரு சேலையும் எடுத்து வைனா, இன்னொரு சேலை யாருக்காக அப்படின்னு சொல்ல சும்மா என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காது. அந்த ஆணாதிக்கத்தை அப்படியே லேசா காட்டுறாரு. ஆணாதிக்கம் வந்து என்ன சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்கிற என்கிட்ட, எடுத்து வைன்னா எடுத்து வை, நான் இப்ப வயக்காட்டுக்கு போயிட்டு வரேன், அதற்குள்ள எல்லாம் தயாராக இருக்கட்டும் என்று வயக்காட்டுக்கு போகிறார். அப்படிதான் அந்த காட்சி முதல் தொடக்கமே நமக்கு என்ன ஏற்படுது? பட்டு சேலை, 2 சேலை, ஒரு ஆர்வத்தை ஏற்படுது. எந்த கதையாகட்டும், சிறுகதையாகட்டும், புதினமாகட்டும் அல்ல திரைப்படம் ஆகட்டும், துவக்க காட்சி என்பது ரொம்ப முக்கியம். அப்ப அந்த துவக்க காட்சி தன் மனைவியிடம் இப்படி சொல்ற, இவ கேட்டதுக்கும் அவளை வந்து இது பண்ணிட்டு போயிருந்தார். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அடுத்த காட்சி எப்படி காட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து இவ ஒரு இந்த பொண்ணு வந்து நாத்து நட்டுட்டு இருக்கா. கதாநாயகி அப்பதான் அவ முகத்தை காட்டுறாங்க. ரொம்ப அழகான முகம். அந்த கதாநாயகி நல்லா தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு கிராமியம் தவழ்ந்த ஒரு அழகான முகம். அந்த முகம் பொதுவாக கிராம பெண்கள்ல சிலருக்கு இப்படி அமையும். அப்படிப்பட்ட ஒரு அழகான முகம். அந்த முகம் அந்த பெண்ணு வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து என்ன பண்றான்னா, அவ நாத்து நட்டுட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு கேக்குறா, ஆமா உலகமே நல்ல நிழல்ல இருந்து நீ வேலை பார்த்துட்டு இருந்திய, வெயில் போடாத இடத்துல இருந்து வேலை செய்யறிய, நல்ல சம்பளமும் அங்க கிடைச்சுதே, எதுக்கு நீ வெயில்ல வந்து நாத்து நட்டுட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. உடனே கொஞ்சம் அமைதியா இருந்துகிட்டு அப்புறம் சொல்றா, இல்ல பெண்கள் என்ன வேலை செய்தாலும் அங்க சில ஆண்களால் சில தீங்கு வரும் இல்லையா, அதை வந்து இங்க வெளிப்படுத்துகிறார். என்னன்னா எல்லா ஆண்களாலும் இல்ல, ஒரு சில ஆண்கள் அதற்கென்றே இருப்பார்கள். வந்து ஒருத்தன் இருக்கிறான், ஒரு சல்லிப்பைய, அத வார்த்தை அழகா போட்டிருப்பாரு. ஒரு சல்லிப்பைய இருக்கிறான். அந்த சல்லிப்பைய நல்லா சுத்தணும்னு சொல்லி பொம்பளையிலேயே சுத்தி வருவான். இந்த வீடு சுத்துற இடம். அந்த காட்சி என்னன்னா, பொதுவாக நீங்கள் எங்கள் பகுதியிலே நிறைய பெண்கள் வீடுதான், இன்றைக்கும் அதுதான், வீடுதான் சுத்தி பிழைப்பார்கள். அதுவும் குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய அந்த இனத்தை சார்ந்தவர்கள் வீடு சுத்த, அது எப்படி இருப்பாங்கன்னா, ஒரே இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து அழகாக அந்த வீடியை சுத்துவார்கள். அதை ஐயா அப்படியே காட்சிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் சுத்தி கொண்டே இருக்கும்போது இவன் அந்த சுத்துறத கொடுத்து வாங்குவான் பாருங்க, வீடு கடைக்காரன், அவன் தான் இவன் இந்த ராமசாமி என்பதை வாரான். வந்து என்ன பண்றான், உலகமே பார்க்கிற பார்வையே தப்பு. அவன் உலகமே மட்டும் இல்ல, எல்லா பெண்களுமே அப்படிதான். அந்த பெண்களை பார்த்து நல்லா சொல்றான் அவள்கிட்ட. அவங்க மத்தவங்கள்ட்ட எல்லாம் வேற மாதிரி பேசிட்டு இவள்கிட்ட சொல்லுவான், நல்லா எல்லாரையும் பார்த்துட்டேன், நீ மட்டும்தான் இனி பாக்கி, எல்லாரையும் பார்த்துட்டேன், நீ மட்டும்தான் பாக்கி, நல்லா தான் சுத்துற, ஆனா என்ன மட்டும் சுத்த மாட்டேங்கிற சொல்றான். நல்லா தான் சுத்துற, ஆனா என்ன மட்டும் நீ சுத்த மாட்டேங்கிற, நம்ம வழி. அந்த வந்து அந்த ஒரு தனியா ஒரு பொண்ணு மெதுவா பேசுறா, இந்த நம்ம தலையெழுத்து இந்த நாய்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோங்கிறா, அவனு கேட்காத மாதிரி சொல்றாரு. அப்புறம் வந்து நீ பார்க்கிற பார்வை என்னை என்னமோ செய்யுது, யார உலகமே சொல்றான், நீ பார்க்கிற பார்வை என்னை என்னமோ செய்யுது, உலகம்மா என் உலகம்மா. அவன் சொல்ற அந்த வார்த்தை அப்படி கக்கி வாய்ஸ்ல சொல்லுவான், என் உலகம்மா உலகம்மா, என் மவுசுக்கும் என் பவருக்கும் என்னை சுத்துற பெண்ணை விட எனக்கு யாரு பிடிக்கும் தெரியுமா, இப்படி அடம் பிடிச்சு நீ வரமாட்டேன்னு சொல்றே, ஒன்னாதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உடனே அவளுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துட்டு சொல்லுவா, நீ வந்து ஏதாவது பண்ணேன்னா என்ன என் விளக்கு மாத்தாலும் உன்னை அடிச்சுவேன்னு ஒரு அடி கொடுத்துட்டு அப்புறம் அந்த
சொல்லிட்டு சொல்லுவா. அதனாலதான் அங்க இருந்து தப்பிச்சு நான் இந்த வெயில்ல வேலை செய்தாலும் பரவாயில்லைன்னு இன்னைக்கு நான் இந்த வயக்காட்டுக்கு வந்திருக்கிறேன். அதனால அங்க ஒரு பெரிய மனுஷி சொல்றா, பரவாயில்லம்மா நீ என்னத்தையோ சொல்ற, அங்க ஒரு ராமசாமின்னா இங்க ஒரு தரசாமி இருப்பா அப்படிங்கிறா. அங்கேயே இருப்பான், இங்கேயே இருப்பான், எங்கேயே இருப்பாங்க. உடனே இவற்றை வாத்தா, மனசுக்கு பிடிக்காத இடத்துல நான் ஒரு நாளும் தங்க மாட்டேன், எனக்கு மறுவாதை தான் முக்கியம்னு உலகம்மா சொல்ற. அப்படி அந்த உலகம்மையினுடைய குணத்தை, அந்த போராட்ட குணத்தை, ஒரு பெண்ணினுடைய போராட்ட குணம் மட்டும் இருந்தால், அவள் மனதிலே ஒரு துணிச்சல் இருந்தால் அவள் எந்த கட்டத்திலும் நிமிர்ந்து நிற்கலாம் என்பதை நம்முடைய இயக்குனர் ரொம்ப சிறப்பாக அவள் மூலமாக காட்டுகிறார். இப்ப இந்த நேரத்துலதான் இந்த வயக்காட்டுக்கு வராரு இந்த மாரிமுத்து. உலகமே ஒண்ணும் இல்ல, ஒரு ஆர்டர் தான். உலகமே வா, வீட்டுல ஒரு ஜோலி இருக்கு வான்னு சொன்னா அவளும் எந்த கேள்வியுமே கேட்காம என்ன செய்யறா, அவர் பின்னாலே போறா. இருவரும் நடந்து வரும்போது நல்ல ஒரு பின்னணி இசை அப்படியே அந்த கிராமத்தை நம்முடைய கண் முன்னால் விரித்து காட்டுகிறது. அந்த காட்சியை தான் இயக்குனருடைய சிறப்பு தான் இதெல்லாம். இப்ப மாரிமுத்துவனுடைய மகள் சரோஜாவை, இதுக்கு கதை இதுதான். பொண்ணு பார்க்க வராங்க. அந்த காலத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பொண்ணு ஒரிஜினல் பொண்ணு கொஞ்சம் சுமாரா இருந்தா அவளை காட்ட மாட்டாங்க, ஒண்ணு தங்கச்சியை காட்டுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது வீட்டுல இருந்து ஒரு நல்ல பொண்ணை காட்டிட்டு மேடையில பொண்ணு மாறிடும். நிறைய நடந்திருக்கு, நானே இதை கேள்விப்பட்டிருக்கிறேன், அம்மாவும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இங்கு அமைகிறது. மாரிமுத்துவின் மகள் சரோஜாவை பொண்ணு பார்க்க ஒருத்த சட்டாம்பட்டியில இருந்து வரோம். அந்த அத இப்ப கோவில்ல வச்சுதானே அந்த காலத்துல பாப்பாங்க, வீட்டுக்கெல்லாம் வரவழைக்க மாட்டாங்கல்ல. அப்ப கோவிலுக்கு இந்த துணைக்கு உலகம்மையே போக சொல்லிட்டு பட்டுச்சேலை, அதுதான் அவளுக்கு பட்டுச்சேலை. ஒரு பட்டுச்சேலை சரோஜாவுக்கு, இன்னொரு பட்டுச்சேலை உலகம்மைக்கு. அவளுக்கு பச்சை சேலை, இவளுக்கு சிவப்பு சேலை. நெல்லுக்கும் அப்ப அவ அம்மாட்டே கொடுக்க சொல்லும்போது அவளுக்கு கோபம் வருது. அந்த சரோஜாவுடைய அம்மாவுக்கு இது பிடிக்கல. அவ சொல்லுதா, நெல்லுக்கும் கல்லுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியாதா, நான் ஒண்ணு அவளுக்கு இந்த சேலையெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ வேணா கொடுத்துக்கோ அப்படின்னதும் அந்த அந்த பொண்ணு அதான் ரொம்ப ஒரு டச்சிங் சீன் எல்லாம் இயக்குனர் வச்சிருக்காரு. அவ சொல்றா, இப்படியாவது எனக்கு ஒரு பட்டு சேலை கட்டுற யோகம் வந்ததேன்னு சொல்லுது. ஏன்னா அந்த பிள்ளை ஒரு சாதாரண வாயில் புடவையை தவிர எந்த சேலையும் கட்ட முடியாத அளவுக்கு வறுமையில இருக்கிறா. அதனால அவ சொல்றா, இப்படியாவது எனக்கு ஒரு பட்டு சேலை கட்டுற யோகம் இருக்கு. சரோஜா அம்மாவுக்கு இந்த ஏற்பாடு பிடிக்கல. சரோஜாவுடைய அம்மாக்கு 2 பேரும் வருகிறார்கள். அவங்க ஜாதியிலே டிகிரி முடிச்ச ஒரு பையன் அந்த சட்டாம்பட்டியில இருக்கிறான். எப்படி அந்த காலத்துல ரொம்ப படிக்க மாட்டாங்க, அவங்க வயல் வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா பணியேற போவாங்கல்ல. இந்த இதுல இப்ப இந்த பையன் மட்டும் டிகிரி முடிச்சிருக்கானா. அதனால எப்படியாவது என் மகளுக்கு கட்டி வச்சிடணும்னு மாரிமுத்து நினைக்கிறாரு. அப்ப அந்த அவன் பாக்குறான், ஆனா முகத்தை பார்க்க வர்றான். திடீர்னு முகம் திரும்பும் போது உலகம்மா முகம் தான் அவனுக்கு தெரியுது. பார்த்த உடனே அவள் அவ்வளவு நிறமாவும் அழகாகவும் இருந்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான், வெளியில சொல்லல. ஆனாலும் சொல்றான், நான் பக்கத்துல போய் அந்த பொண்ணை பாக்குறேனே, கொஞ்சம் எனக்கு அந்த பொண்ணை பார்க்க விடுங்கிறான். ஆனா உலகம்மையே பார்த்து அவதான் பொண்ணுன்னே அவன் முடிவு பண்ணிட்டு அவதான் சரோஜான்னு நினைச்சுக்கிறான். அவதான் சரோஜான்னு நினைச்சிட்டு ரொம்ப பிடிச்சு போச்சு பொண்ணுன்ட்டு அவன் பாட்டு போயிடுறான். இவங்க இங்க இவளுக்கு அவ சரோஜனுடைய அம்மாவுக்கு ரொம்ப கோவம். ஒண்ணும் தன்னுடைய மாரிமுத்து கணவர்கிட்ட சொல்றா, செவத்த பிள்ளைன்னு அவளை கொம்பு சீவி விடுறீங்களா? சரோஜாக்காவுக்கு ஆனா இவ மனசுக்குள்ள நல்லா வேண்டிக்கிறா, சரோஜாக்காவுக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடணும். உலகம்மை சொன்னாலும் சரோஜா அம்மாவுக்கு அது பிடிக்கவே இல்லை. இந்த பனையேறி பொண்ணை காட்டிதான், ஏன்னா எப்படி சொல்றா பாருங்களேன், இந்த பனையேறியவனுடைய மகளை காட்டிதான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறா. இதற்குள்ள பலவேசம்னு ஒருத்தன் வரான், இன்னொரு கேரக்டர். அது யாருன்னா சரோஜாவினுடைய தாய்மாமன், அந்த அம்மாவுடைய தம்பி. அவன் என்ன பண்றான்னா, அவன் மகனுக்கு ஒரு குடிகாரம் வச்சிருக்கான், தங்கப்பழம்னு. அந்த தங்கப்பழத்துக்கு தான் எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு மாறாக இவங்க இதை செய்தோம்னா அவனுக்கு கோபம் வருது. அதனால என்ன செய்தான், அவன் உலகம்மா வீட்டுக்கே போறான். உலகம்மா வீட்டுக்கு போயிட்டு கோபத்தோடு, நீ எப்படி மாயாண்டியும் உலகம்மையும் தாறு மாறாக பேசுறான். உலகம்மா கோபத்தோட அருவாளை எடுத்து உன்னை பாத்துக்கிறேன், நீ ஓடி போயிரு அப்படின்னு அவ சொல்லும் போது இவன் சொன்னது இவன் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன சொல்லுவான்னா, நீ எதுக்கு போன, நீ எந்த பொண்ணு பாக்குறதுக்கு எதுக்கு போன, உன்னை பார்த்துட்டு அவன் பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டானேன்னு சொல்லும் போதுதான் அவளை பாக்குறதுக்காக தான் நம்மளை அனுப்பியிருக்காங்கிறது இவளுக்கு புரிஞ்சு போச்சு அவளுக்கு. அப்ப இந்த பொண்ணு என்ன செய்துட்டா, அவ ஒரு வெகுளி மனதோட பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளை சொன்ன செய்தியை செய்யலாங்க, உலகம்மையை பிடிச்சிருக்குங்கிறாங்க. அந்த உலகமே பிடிச்சிருக்குன்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்ப உலகமே பிடிச்சிருக்குன்னு சொன்னா இவன் கேக்குறான், மாரிமுத்து கேக்குறான், உலகமே பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்களா, பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இவன் ஒரு மாதிரி இந்த தரசாமிங்கிறவே சமாளிச்சு இல்ல பொண்ணதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னு சமாளிச்சுட்டு போயிடறாங்க. அத மாரிமுத்து
சரி அப்ப நம்ம பிள்ளை பிடிச்சிருக்கு கல்யாணம் ஆயிரும் நினைக்கும் போது இருக்கு. இப்ப அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்றைய தலைமுறைக்கு இதெல்லாம் வியப்பா இருக்கும். ஆனா அன்னைக்கு அப்படிதான். வேற ஒரு பொண்ணை காட்டி இன்னொரு பொண்ணை திருமணம் பண்ணுவது ஒரு சாதாரண விஷயமாக போச்சு. இப்ப பல தேசம் என்ன செய்யறான், தனக்கு பெண்ணை தரலைன்ட்டு வீட்டுல மனைவிட்ட போய் ஒரு நோட்டீஸ் விடுவாங்க அண்ணனுக்கு. உடனே போய் சொத்துல பாதி வாங்கி மகன்கிட்ட சொல்றான், ஏல தாய்மாமன் சொத்துல நமக்கு பங்குண்டுடா, போய் வாங்கிட்டு வா அப்படின்லாம் அவனை மிரட்டுறான். இப்படி எல்லாம் செய்யும் போது உலகம்மா என்ன செய்யறா, படுத்துக்கிட்டே நினைக்கிறா நம்ம பரவாயில்ல, நம்ம அக்காக்கு நல்ல கல்யாணம் ஆயிட்டுட்டா நல்லா இருக்கும். ஆனா பாவம் சரோஜா அக்காவுக்கு நம்மளை காட்டிலாம் இப்ப கல்யாணம் நிச்சயமாகிற மாதிரி இருக்கு, இதுல ஏதோ இடைஞ்சல் வர்ற மாதிரி இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இவ என்ன பண்ணிடுறா, அந்த சட்டாமட்டிக்கே போறா. சட்டாமட்டிக்கு போகும்போது வழியிலேயே இந்த லோகநாதனை பாத்துடுறா. பார்த்த உடனே அந்த லோகநாதனை பார்த்த உடனே அவன் ஏன் சரோஜாங்கிறான், நான் சரோஜா இல்ல உலகம்மா அப்படின்பா. இத அந்த தரசாமிங்கிறவன் பாத்துருவான். பார்த்துட்டு இந்த வேலையா நடக்குது, இங்க இவ இப்படி இவன்ட்ட தப்பா சொல்லி கொடுத்துட்டு இருக்காளான்னு. ஆனா அவன் போன பிறகு அவ உண்மையை சொல்வா, எங்க சரோஜாக்காவை திருமணம் செய்யாம நீங்க எதுக்கு என்ன படிக்குன்னு சொன்னீங்க, நீங்க செய்தது ரொம்ப தப்புன்னு சொல்லும்போது இவன் சொல்லிட்டா, இல்ல உன் முகம்தான் என் மனசுல பதிஞ்சிருக்கு, கனவுல கூட நீதான் வேற யாரும் என் கனவுல கூட நான் வாழறதுக்கு விரும்பல, உன்னோடதான் நான் வாழ விரும்புறேங்கிறத அவன் லோகநாதன் சொல்லிறான். இவ சொல்றா, நான் எங்க மாமா பேச்ச கேட்டு அக்கா கூட வந்தது ரொம்ப தப்பா போச்சு. அதாவது சொல்றா, பனைமரத்துல ரொம்ப அழகான வசனங்கள் இதெல்லாம். பனைமரத்துல பனங்காதான் இருக்கும், தேங்காய் இருக்காது அப்படிங்கிற. அப்ப நான் ஏழை, நான் இப்படிதான் இருக்க முடியும். ரொம்ப அருமையான வசனங்கள் அதெல்லாம். அதனால உங்க மனசை மாத்திக்கோங்க என்று அவனா சொல்ற. நான் உங்களை நினைச்சுட்டேன், ஒரு பொழுது நான் மாற மாட்டேங்கிறான். இப்ப சரோஜா மாப்பிள்ளைய நினைச்சு அவ கற்பனை, பாவம் அந்த பொண்ணு கற்பனையில இருக்கிறா அந்த சரோஜாவும். ஆனா சட்டாம்பட்டியில இருந்த சம்பந்தக்காரங்க மாப்பிள்ளைக்கு உலகம்மாவதான் பிடிச்சிருக்கு, பொண்ணை மாத்தி இவன் சத்தம் போடும்போது சொல்றா, ஏன் நீ தானே தப்பு பண்ண, பொண்ணை மாத்தி எதுக்கு அந்த பொண்ணை நீ அனுப்புனனாலதான் அவன் என் மகன் அவளமா கட்டுவேன்னு அவன் மணந்தால், இந்த வார்த்தையே மணந்தால் உலகமே இல்லைன்னா மரணதேவி என்று சொல்றான் அப்படின்னு அந்த பழைய வசனத்தை இதுலயும் வந்திருக்கும். அப்ப நான் உலகம்மைக்கு விவரம் தெரியாது, ஆனால் அவள் தான் நேர்ல அவ சொல்றா, என் மகனுக்கு எதுவும் தெரியாது, உலகம்மா தான் நேர்ல மண்ணள்ளி போட்டுட்டு போயிட்டா, இந்த இடியை என் மேல இறக்கிட்டாங்களே அப்படின்ட்டு மாரிமுத்துக்கு உலகம்மா மேல அப்பதான் கோபம் வருது. ரொம்ப கோபம் வந்தது. முதல்ல கோபப்பட்ட பலவேசம் உலகம்மா கிட்ட திரும்ப வரான். எப்பா, என் குடும்பத்துக்கு நீ ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்ட, மாயாண்டி சீமையிலே உன் மகளை மாதிரி பெரிய மூலக்காரி எங்கேயுமே கிடையாது, அழகா அங்க போய் சொல்லி தடுத்தனால இப்ப எப்படியாது சரோஜாக்கு என் மகனை தானே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்ற. அப்ப நீங்க வீட்டை காலி பண்ணணும் வேண்டாங்கிறான். முதல்ல காலி பண்ண சொன்னவே இப்ப நீ காலி பண்ண வேண்டான்ட்டு போறான். இப்ப இவ வேலை, இப்ப அங்க மாரிமுத்து தோட்டத்துக்கு போறா, அவங்க வேலை கொடுக்க மாட்டேன்றதாங்க. அதனால இன்னொரு நீலாக்கான்னு ஒருத்திட்டு எனக்கு வேலை கேட்கறாங்க. அவ சொல்றா, சட்டாம்பட்டியில தான் ஒரு இடத்துல வேலை இருக்கு, அதுல நீ 5 கிலோ தினம் 5 கால் மைல் நடக்கணும், நடந்துருவியாமா, 2 ரூபாய் தான் கூலிங்கிறா. பரவாயில்ல, எத்தனை கூலியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஊரில் நிறைவோடு அதுதான் ஊரு கெட்டு போச்சு, நிறைய படிச்சவங்க இருக்காங்களான்னு கேக்குறா. ஆமாங்கிறா, அதனாலதான் இந்த ஊர் இப்படி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து எப்படியாவது உலகம்மை குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைச்சுட்டாரு. அதனால என்ன பண்றாரு, மரத்துல இருந்து முதல்ல மாயாண்டி நல்லா ஏறிட்டு இருந்தவர் விழுந்துருவார். ஆரம்பத்திலேயே அதான் விழுந்துருவாரு, கால் நொண்டி ஆயிரும் அவருக்கு. அதனால அதுக்கப்புறம் அவரால் வேலை செய்ய முடியாது. அவரை மருத்துவமனையில இருந்து காப்பாற்றுவதற்காக 50,000 ரூபாய் மாரிமுத்திட்ட கடன் வாங்கியிருப்பாங்க. அப்ப கடன் வாங்கின உடனே உலகம்மை வட்டி கட்டி கொண்டு இருக்கிறார். அவளுடைய அந்த வேலைக்கு போய் கடனுக்கு அப்பா என்ன பண்றாங்க, அந்த அவனை ஒரு வட்டத்துக்குள்ள போட்டு அந்த ரொம்ப அதெல்லாம் அந்த கிராமங்கள்ல நடக்கக்கூடியது, ஒரு கோடு கிழிச்சு அதுக்குள்ள வச்சு சாப்பாடு இல்லாம அந்த மாயாண்டிய போட்டு, நீ பணம் மட்டும் தரலைன்னா உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ இந்த தரங்கட்ட மனுஷங்க வயசும் அந்த வனப்பும் இருக்கிறதால எப்படியாவது பணத்தை கெட்டு அப்படிங்கிறான் உலகமே பார்த்து. அவ சொல்ற, எதுக்கு எங்க அப்பாவை இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது, உனக்கு வயசும் வனப்பும் இருக்கு, அதனால நீ எப்படியாவது பணத்தை கெட்டு அப்படின்னு சொன்னோன்னு அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா இப்படி எல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் இப்ப வரேன்ட்டு காவல் நிலையத்துக்கு போறா. காவல் நிலையத்துக்கு போய் அங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவர் சொல்றாரு, நாளைக்கு மந்திரி நான் வர முடியாது, நாளைக்கு மந்திரி வந்தா நான் மந்திரிட்ட உன்னை பத்தி சொல்லி கொடுத்துருவேங்கிறா. சொல்லி கொடுத்துருவேன்னு சொன்னோன்னே அப்ப சரி வாரேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இங்க வந்த இடத்துல நல்ல இளநீர் வாங்கி குடிச்சிட்டு லஞ்சமும் வாங்கிக்கிட்டு மாயாண்டிய குடிகாரனாக்கி அவனை அழைச்சு போயிட்டாங்க. அப்ப ஏழைகளுக்கு இங்க நியாயமே கிடையாதா? பொட்டையிலும் கேடு கட்ட பொட்டை, இந்த வார்த்தைகள் அது அப்படியே சினிமால வருதான். பொட்டையிலும் கேடு கட்ட பொட்டை அப்படிங்கிறார்.
திட்டிக்கிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறா. அப்புறம் ஐயா உங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க, நான் எப்படியாவது உங்களை காப்பாத்திருவேன்னு சொல்லி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டே போறா. சட்டாம்பட்டிக்கு போகும்போது அங்க லோகநாதன் சென்னைக்கு போறதுக்கு நிக்கிறான். அவனை பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய நண்பர் சப் இன்ஸ்பெக்டர் அன்பு வருகிறாரு. அந்த வந்த உடனே மாரிமுத்துவ ஸ்டேஷனுக்கு வரவழைச்சு, அந்த அன்பு வரவழைச்சு தந்தையை வெளியே கொண்டு வருகிறாள். இவ அதன் மூலமா தந்தையை வெளியில கொண்டு வருகிறார். மாரிமுத்து மேலும் அவருக்கு ரொம்ப கோபம் என்ன பண்ணியிருந்தாருன்னா, அப்ப அந்த வசனம் பலவே செஞ்சிருவான். நீங்க காமராஜர்கிட்ட சொல்லுவீங்களோ, கக்கன்ட்ட சொல்லுவீங்களோ, எப்படியாது இந்த சப் இன்ஸ்பெக்டரை இடம் மாத்தி ஆகணும்னு சொல்லி இடமும் மாத்தி விட்டுருவாங்க அவளுக்கு உதவி செய்ததுனால. அப்ப உலகம்மை இப்போதுதான் அவர் படுத்துட்டு அவன் போகும்போது அவன் முகவரி கொடுத்துட்டு போவான், சென்னை முகவரி. அதை எடுத்து பார்த்து படிச்சுட்டு அவளே லோகநாதனே அவ நினைச்சிட்டு இருக்கா. 2 பேரும் கனவு காண்றாங்க. திருமணமாகி குழந்தை பெறுவது வரைக்கும் போயிருவா. அவ அந்த கனவு, அந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டுல 2 பேரும் அப்படியே அழகா போயிருவாங்க. இரவில் வீட்டுக்கு எதனா தொல்லை கொடுக்குறாங்க. இவ எதுக்கும் அடங்க மாட்டாங்கன்னு தொல்லை விட்டு கல்ல எரிஞ்சு மாயாண்டி தலையில கல்லு பட்டுரும். அப்புறம் அந்த கல்லு பட்ட உடனே அவனால தாங்க முடியாது. இருந்தாலும் ஊர் பெரியவிட சொல்றாங்க, பிராது கொடுக்குற அளவுக்கெல்லாம் நீ பெரிய பொட்டச்சி, பெரிய இவளா ஆயிட்டியோன்னு சொல்றா. கமிஷனர்கிட்ட சொல்லி பார்க்கா, கமிஷனரையும் கைக்குள்ள போட்டுக்கிறாங்க. ஏன்னா பணம் எல்லாத்துக்குமே. இவனை குடிக்க வைக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், கதர் போட்டுக்கிட்டு எல்லாம் குடிக்க மாட்டேன்னு நல்லவன் மாதிரி சொல்றான். கமிஷனரிடமே பேசி மாரிமுத்து அவரையும் சரி பண்ணிடுறாங்க. உலகம்மை அப்புறம் உலகம்மை அவளே பஞ்சாயத்து கூட்டாம இவங்களே பஞ்சாயத்து கூட்டி மாரிமுத்துக்கு சாதகமாக அந்த பஞ்சாயத்தை பேச வச்சு உலகம்மைக்கு 50 ரூபாய் அபராதம் போடுறாங்க. அதை எதிர்த்து அவ பேச அவளை மிரட்ட, அந்த நேரத்தில் மிரட்டி கொண்டு இவனை என்ன செய்யறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் இந்த கேரக்டர் உள்ளவர் பிரணவ் என்று சொல்லக்கூடிய அருணா என்ற அந்த பையன் வாரான். அவன் இன்னொரு சமூகத்தை சேர்ந்தவன். அந்த சமூகத்தை சேர்ந்த பையன் இங்க வாரான். அவன் கேக்குறான், நீங்க எல்லாம் ஒரு இதா. அவன் கருப்பு சட்டை போட்டிருக்கான். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் அந்த பெரியார் அந்த அதுல தீர்மானமான பையன்னு உடனே இவன் சொல்றான், ஒரு பொம்பளை கிட்ட இப்படி தனியான பொம்பளைகிட்ட உங்க வீரத்தை காட்டுறீங்களான்னு கேட்டவுடனே இவன் சொல்றான், நீ கருப்பு சட்டை போட்டவொடனே பெரிய பெரியார் ஆயிட்டியோ அப்படின்னு கேட்பான். உடனே இவன் சொல்லுவான், நீங்க கதர் சட்டை போட்டவங்க எல்லாம் காமராஜர் இல்லை. அழகான வசனம் அது. இப்படி சொல்லுவான், கருப்பு சட்டை போட்டவங்க எல்லாம் பெரியார்னு சொல்லும்போது இவன் பதிலு கேட்கிறான், கதர் சட்டை போட்டவங்க எல்லாம் காமராஜர் கிடையாது என்று சொல்லி அந்த வாங்க நம்ம நெல்லை கமிஷனர் தப்பையே சொல்லுவான். இவங்க இல்லைன்னா அடங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போவான். இதுக்குள்ள அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. தண்ணி கொடுக்க கூடாது, சாப்பாடு கொடுக்க கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. அப்ப சொல்லப்ப அவ தண்ணீர் எடுக்க போகும்போது தண்ணீர் கொடுக்காம பானையெல்லாம் போட்டு உடைச்சிடுறாங்க. தீ மூட்டதுக்கு கூட தீப்பெட்டி இல்லாம இருக்கும். அப்பதான் அவ கங்கு வாங்க, அந்த காலத்துல அப்படி ஒரு பழக்கம் உண்டு. நம்ம வீட்டுல எது இல்லைன்னா அடுத்த வீட்டுல போய் கங்கு வாங்குவோம். அப்படி கங்கு வாங்குவதற்காக அவ என்ன செய்யறா, அந்த அருணா வீட்டுக்கு போறா. அந்த அருணா வீட்டுக்கு போய் இது ரொம்ப அழகா அதை கொண்டு போறாரு, எப்படி அந்த ஜாதியம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை. அடுப்பை பத்த வைக்கிறா. வேலைக்கும் செல்ல முடியாம அந்த கிழிஞ்ச சேலை தான், ஒண்ணும் வாங்க முடியாது, வறுமை எல்லாமே இருக்கிறது. அப்ப அவ அப்பா அதெல்லாம் ரொம்ப ஒரு மனதை நிர்ணயிக்கக்கூடிய காட்சிகள், அழுகையே வந்துடும் நமக்கு. வேட்டியில இருந்து நூல் எடுத்து ஒரு ஊசியை வச்சு அந்த சேலையை தைக்கிறார். அப்ப இவ கேக்கா, என்னப்பா இப்படி நீ தச்சுட்டு கையில எதுவும் உனக்கு பற்றக்கூடாதுப்பா, எனக்கு வேண்டாப்பா அப்படிங்கிற. அந்த சொன்ன, இல்லம்மா கிழிஞ்ச சேலையை கட்டிட்டு போனா ஊர்க்கார பசங்க கண்ணுல எல்லாம் பட்டாது நல்லா இருக்கான்னு சொல்லும்போது, இந்த உலகம்மையினுடைய நிழலை கூட யாரும் தொட முடியாதுப்பா, நீ அதுக்காக பயப்படாத அப்படிங்கிற. இந்த நேரத்துல மின் கட்டண உயர்வெல்லாம் ஏற்படுது. அந்த விவசாயிகளுடைய பாதிப்பு அதையும் லேசாக இதுல சொல்லி இருக்கிறார். அதை எதிர்த்து அருணாவோடு போராடுகிறார். கிராமம் தான் இந்திய பேசுறோம் அழகா. இது மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு, கிராமம் தான் இந்திய நாட்டின் முதுகெலும்புன்னு சொன்னார். உள்ளூர் விவசாயம் நின்று போச்சுன்னா உலக பொருளாதாரமே சீர்குலைந்து போகும்லாம் இந்த அருணா பேசுறான். அதை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப மாரிமுத்து என்ன செய்யறான்னா, வேற வழி இல்லாம பலவேசத்தினுடைய அந்த பையன் தங்கப்பழத்திற்கு தன்னுடைய குடிகாரன்னு தெரிஞ்சும் வீராப்புக்கு கட்டி வச்சிடறான். சரோஜாவை கட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் மனைவிக்கு அது வேண்டான்னு தோணுது, ஆனாலும் கட்டி வச்சுட்டாங்க. அவ சொல்ற அழகான வசனங்கள் தான் சிறப்பு. கரிச்சட்டி சுடுதுன்னு நெருப்புல கைய வைக்க முடியுமான்லாம் கேட்டு பாப்பா, நான் ஒண்ணு அடங்க மாட்டான். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கட்டச்சி தான். அவளுக்கும் யார் மேல கோபம் வருது, அவ கட்டி வச்சவன் மேல வரல. கட்டச்சின்னு யார சொல்றான்னா உலகமே, அந்த கட்டச்சி தான் என்று கோவப்படுற. சரோஜாவுக்கு கல்யாணம் என்றதும் உலகமே ரொம்ப சந்தோஷப்படுறா. சந்தோஷப்பட்டுட்டு என்ன செய்யறான்னா, அந்த சரோஜாவை போய் பார்த்து அங்க தந்த பட்டுச்சலையை கொடுக்குறா. நீங்க அன்னைக்கு தந்தீங்க, இப்ப இவ எடுத்துக்கோங்க, சரோஜா கல்யாணம்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உடனே அவ அப்படி திட்டுவாங்க அம்மா, சீ காடுத, நீ உடுத்த சேலைய நான் திரும்ப துவைச்சு நான் உடுத்துக்குவேன்னு நினைச்சேன் மூதேவி அப்படின்ட்டு நாயை அப்படிலாம் சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி அந்த சாரியை எரிஞ்சிருவா.
எரிஞ்சேன்னா அதை வந்து அப்படியே அழுவா அப்பாட்ட வந்து, அப்பா என்னை அவமானப்படுத்திட்டாங்கப்பா. அப்பா அப்பா சொல்லுவாங்க, ஏழைகளை கீழே வச்சுதான் பார்ப்பாங்க. என்னதான் நம்ம சமமாக ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க ஏழைகளை கீழே வச்சுதான் பார்த்தாங்க அப்படின்னு மாயாண்டி வந்து வருத்தப்படுறாரு. ரொம்ப அழகான வசனம், ரொம்ப தெளிவான நடிப்பு இருக்கும் அவர்கிட்ட. அப்புறம் தபால்காரர் திடீர்னு ஒரு நாள் வராரு, ஒரு பதிவு தபாலை கொடுக்குறாரு. அது வந்து இவரு கையெழுத்து போட தெரியுமா, நீங்க எல்லாம் கை நாட்டு தானேன்னு கேட்கும்போது அந்த காட்சியை நல்லா வச்சிருப்பாரு. அப்படி எல்லாரும் நினைச்சுறாங்க, நான் 6ஆம் கிளாஸ் வரை படிச்சிருக்கேன், எனக்கு கையெழுத்து போட தெரியும்னு கையெழுத்து போடுறான். கையெழுத்து போட்டுட்டு அது ஆனா ஆங்கிலத்துல இருக்கு, படிக்க தெரியாது. அருணாட்ட போறான் தான் அங்க படிச்சவன். அதனால அருணாட்ட கொண்டு போற அந்த வீட்டுக்கு வரும்போது இந்த காட்சி ரொம்ப அழகான காட்சி. அங்க போன உடனே வந்து நின்னு சொல்ற, அருணா எங்கன்னு கேட்க, அவன் அங்க இருக்காமான்னு சொல்லும் போது, அம்மா அந்த பெரியவர் சொல்றாரு, மாயாண்டிக்கு நண்பர் அவர், இந்த தண்ணி கொண்டு அந்த குழந்தைக்கு கொடுங்குவார். அப்ப அந்த தண்ணியை வாங்கும்போது அவ ஒரு நிமிஷம் அந்த இடத்துல காட்டுவாரு பாருங்க இந்த இயக்குனர். அதான் நல்லா இருக்கும். அந்த தண்ணிய ஒரு நிமிஷம் குடிக்காம அப்படி கையில வச்சிருப்பா. இந்த வீடுகள்ல எல்லாம் நம்ம குடிக்க மாட்டோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் தயக்கம் தான், அப்புறம் டக்குன்னு குடிச்சிருவேன். அந்த உள்ளவங்க எல்லாம் அதை சந்தோஷமா பார்ப்பாங்க. தண்ணியை குடிக்கிறத ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. அப்ப வந்து அந்த ஐயா கொஞ்ச நேரம் அந்த அவங்க ஜாதியை நினைச்சு அவர் தயங்கினா கூட குடிச்சிருந்தா. குடிச்சு அப்பதே அவள் இததான் இயக்குனருடைய டச்சிங்கிறது. அப்படியே அவளுடைய மனநிலை மாற்றத்தை மெதுவாக இதன் மூலமாக காட்டுறார். அப்ப அருணாவை பார்த்து அந்த கடிதத்தை கொடுக்கிறா. வீட்டை காலி பண்ண சொல்லி பலவேச நோட்டீஸ் கொடுக்கறத சொல்றாரு. வீட்டை காலி பண்ணலைன்னா தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்ல, அப்ப அருணா சொல்றா, நீ பயப்படாதீங்க, வினோபாவி அதையும் இங்க கொண்டு வராரு. வினோபாவியினுடைய பூமிதான இயக்கம் வெற்றி பெற்றால் எல்லாமே சரியாயிடும் சொல்றாரு. அப்ப தங்கப்பழம் மாறவே இல்லை, குடிச்சுக்கிட்டேதான் இருக்கா. சரோஜா வந்து தந்தையிடம் முறையிடுகிறார். அவருக்கு அதனால மேலும் மேலும் உலகம்மை மீது கோபம் வருகிறது. தினம் குடிச்சிட்டு வந்து படியா அடிக்கிறான்ப்பா அப்படின்னு அவ அழுகிறா. வந்து அப்ப சொல்ற, நீ கொஞ்சம் அனுசரிச்சு போமா, நான் பாத்துக்கலாம், சரியாயிருமா அப்படியெல்லாம் சொல்லி பாக்குறாரு. ஆனாலும் அவருடைய கோபம் முழுக்க உலகம்மை மேல வந்துருது. அதனால அவன் மாரிமுத்தோட வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் உலகம் சுற்று வாலிபன், அது ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. உலகம் சுற்று வாலிபன் படம் பார்த்துட்டு வந்திருப்பான். அதுல வந்து ரொம்ப சொல்லுவான், எந்த காட்சி உனக்கு பிடிச்சதுன்னு. எம்ஜிஆரும் மஞ்சுளாவும் இணைஞ்சு காதல் செய்யற காட்சி. அப்ப நீயும் அது மாதிரி பண்றியா, யார பண்ணணும், உலகமே அப்படிமா. இல்ல எனக்கும் ஆசைதான் அப்படின்ட்டு நினைச்சுவா. உலகம்மா வீட்டுக்கு போவான். உலகம்மா வீட்டுக்கு போகிற வழியிலேயே உலகம்மா வந்துட்டு இருப்பா. அப்புறம் பார்த்து அவளை போய் தப்பான நோக்கத்தோடு அவன் போவான். அந்த துரைசாமிய, அவன் பேர் துரைசாமி, நல்ல நைய புடைச்சு சொல்லுவா, உளுத்த பொம்பளைன்னு நீ நினைச்ச, அழகான வார்த்தைகள் அதெல்லாம், உளுத்த பொம்பளைன்னு நினைச்சியா, உன்னை நான் வந்து திட்டுவா. இவன் வந்து திடீர்னு பார்த்தா இவன் சாமி கும்பிட்டுப்பா, ஓன்னு சத்தம் கேட்கும். பின்னால போய் பாப்பா, இவன் அடிபட்டு கிடப்பான் இந்த பையன். அது பண்ணணும், என்னடா நீ என்ன போனியா, அவளை ஏதாவது செஞ்சியான்னு கேட்கும்போது, இல்லைங்க, ஒன்னு அனுப்புனதுக்கு இதான் வக்கர மனம், உன்னை அனுப்புனதற்கு மாரிமுத்து சொல்றாரு, நானே போயிருக்கலாம். எவ்வளவு ஒரு குழந்தை மாதிரி, தன்னுடைய மகள் மாதிரி உள்ள பெண்ணை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்ற நினைப்புல இதை சொல்றாரு, நான் போயிருக்கணும். அப்ப அருணாசலம் அப்படி இது நடந்துட்டு இருக்கு. அருணாசலம் போராட்டம் செய்யும் போது உலகம்மை ஒரு போராட்டத்துல வாழைப்பழம் கொடுக்குறா அவனுக்கு. அதை ரொம்ப கொச்சப்படுத்தி சொல்லுவான். யாரு, இந்த பலவேசம் வந்து இவற்றை சொல்றான். உண்ணாவிரத்தை முடிக்கிறதுக்காக அந்த வாழைப்பழம் கொடுத்தது கலெக்டர் மாதிரி இவளும் கொடுக்குறா. மாரிமுத்து ஊர் வழக்கத்தை மறுக்கிறாளா என்று அந்த ஜேம்ஸ்ங்கிற ஏட்டு அவரை கூப்பிட்டு, இவளை போய் ஏதாவது பண்ணிட்டு வான்னு சொல்லும்போது அவரும் போறா. இவள் பிடிச்சிருவா. இவதான் தைரியசாலியா பிடிச்சிருவா. பிடிச்சோம்னா, நான் இதுக்கெல்லாம் காரணம் இல்லாம மாரிமுத்து தான் காரணம்னு அவன் சொல்லிட்டு அவன் ஓஹோ இப்படிதான் ஜாதி திமிரை இவங்க காட்டுறாங்களா அப்படின்னு அவர் வருத்தப்படுறான். அப்ப உலகம்மை வீட்டுக்கு என்ன செய்யறா, இந்த இதுலயும் அவளை ஒண்ணும் செய்ய முடியலன்னு உலகம்மை வீட்டுக்கு அருகில் உள்ள அந்த இடத்துக்கான வேலையை அடைக்க சொல்லிடுறான். அப்ப அவங்க வெளியிலயும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. அப்ப மாரிமுத்து சொல்றாரு, ஐயோ நீங்க இந்த பாதையில தானே நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம், நீங்க இப்படி செய்யலாமா, ஏங்க இப்படி செய்யறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது எனக்கு சம்பந்தம் இல்ல, இதுவும் அங்க உள்ள கதை தான், நீங்க அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லும்போது பலவேசம் காலில போய் விழுவாரு, மாரிமுத்து காலில போய் விழுவாரு. அப்படின்னு சொன்னா, ஐயையே நீ நல்லவன் தான், நீ வந்து உண்மையில எங்களுக்கு எந்த கோபம் இல்லை, ஆனா உன் மகளாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. அதனால ஊருக்கு வந்து பொட்ட பையன் உன் மகா சொன்னால, ஊர்ல வந்து ஒவ்வொரு ஆம்பளை கால்லயும் உன் மகா விழணும், உன் மகளை வர சொல்லு என்று சொல்லும்போது அவர் சொல்லுவார் ஒரு நல்ல வசனம், அவ குடிசையில் வாழக்கூடிய குல விளக்கையா, யார் காலையும் அவளை விழமாட்டா, நான் விழவும் விடமாட்டேன் அப்படின்ட்டு போவாரு. அந்த இவன் வந்து ரொம்ப என் மக வாழ்க்கையை கெடுத்த அவளை நான் சும்மா விடுவேனா அப்படின்னு அந்த மாரிமுத்துவும் சபதம் பண்ணுவான். இந்த மக வந்த உடனே வந்து அப்படி வீட்டுக்குள் செல்றா. வீட்டுக்கு உலகமே வந்து, அப்பா ஊர்க்காரிடம் காலில் விழுவதை விட நம்ம செத்தே போயிடலாம்ப்பா,
ஒருத்தன் சொல்லிடுவான் அவங்க அப்பாவை இப்படி காலில் விழ சொன்னா அதுக்கு சொல்லுவான் ஊர்க்காரன் காலில் விழ நம்ம செத்தே போயிடலாம்னு சொல்லிக்கிட்டு அப்பா வந்து தொட்டு பாப்பா இறந்து போயிடுவாரு. அப்பா நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவியான்ட்டு ஒரு வாய் வச்சுட்டு அப்பாவுக்கு கொடுக்க போவா, அவர் செத்து கிடப்பாரு. அவளுக்கு மாயாண்டி இறந்து விடுகிறார். ஊர்க்காரர்கள்லாம் வந்து அடக்கம் செய்ய வராங்க. நல்லவங்க மாதிரி வந்து நாங்க அடக்கம் செய்யறோம், ஏப்பா ஆளுக்கு 5 10ன்னு போட்டு இவரை அடக்கம் செய்திருவோம்னு சொல்லும் போது இவளுக்கு கோபம் வந்துரு. அவ வந்து சம்மதிக்க முடியும், யாரும் தொடக்கூடாது என் அப்பாவை, நானே பாத்துக்கிறேன், ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்றா. எல்லாரும் எல்லாம் சொல்லி பார்ப்பாங்க, விட மாட்டா. அவளே இழுத்துட்டு போவா. அந்த சீனெல்லாம் உண்மையிலே நான் அழகவே செய்தேன். அப்படி அவ பிணத்தை அப்பாவுடைய அப்போ ஒரு பாட்டு, அந்த பாட்டுக்கு ஈடு இணையே கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடல வந்து என்ன தாயாக பார்த்த என் தந்தையை நீ என்னை இறந்து விட்டியாயே அப்படின்னு நினைச்சு பாடுற ஒரு பாட்டு. அப்படியே இழுத்துட்டே போவா. இழுத்துட்டு போகும்போது எல்லாம் இனி என்ன பொம்பளை பிள்ளை இப்படி எல்லாம் செய்யுதுன்னு வழியில எல்லாம் மறிச்சு பார்ப்பாங்க, அதுக்கெல்லாம் அடங்க மாட்டா. போகும்போது ஒரு இடத்துல எல்லாம் நிறுத்து அப்படின்னு போடும்போது அந்த அவன் இருக்கிறான் இல்லையா அருணாசலம், அவங்க கூட உள்ள நண்பர்கள் அவங்க குடும்பத்தெல்லாம் வந்து மாலை மரியாதை இவருக்கு பண்ணும்போது யாரு தொடக்கூடாதுன்னு மாரிமுத்து எல்லாம் சொல்லி பார்ப்பாரு, கேட்க மாட்டாங்க. இவ சொல்வார் நீங்க தூக்குங்கட்டுருவா. அப்ப அதுல இருந்து அவளுடைய அந்த அதுல தண்ணி குடிக்கல இருந்து இப்ப மாறிக்கொண்டே வருகிறது மனநிலை. தூக்குங்கன்னா தூக்கிட்டு போவாங்க. தூக்கிட்டு போய் அங்க வச்சாச்சு. வச்ச உடனே என்னன்னா அங்க ஒரு பெரியவங்க அந்த காலத்துல உள்ள முறை இல்லையா, வந்து பெண்கள் வந்து மயானத்துக்கு வரக்கூடாது. ஆனா அன்பு இருக்கக்கூடியவங்கள நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த பிணத்துக்கு வந்து தீ வைக்கிறது பெண்கள் வச்சு அந்த ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொன்ன உடனே அந்த இவனுடைய அருணாசலத்துடைய அப்பா சொல்வாரு, இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என் மகன் அருணாசலமும் அவருக்கு ஒரு மகன் தான், அருணாசலம் நீ கொல்லி வை அப்படின்ட்டுவார். உடனே அவன் கொல்லி வைப்பான். கொல்லி வச்ச உடனே இதுலதான் திருக்குறளை கொண்டு வர்றாரு ஐயா. பிறப்புக்கும் எல்லாவிற்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற திருக்குறளுக்கு இணங்க இந்த காட்சியை அவர் படம் பிடிச்சிருப்பாரு. மாயாண்டியினுடைய ஆத்மா அப்படி சாந்தி அடைய வைக்கிறார்கள். வந்து உலகம்மை வந்து வாரா, திரும்ப சாமி கும்பிட்டுக்கிட்டே வாரா, வந்து தனது மூட்டை முடிச்சுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அருணாசலம் வாழக்கூடிய ஊருக்கு செல்ல ஆரம்பிச்சிடுறா. போகும்போது உலகம்மை வந்து உடனே இவங்க எல்லாம் நல்லவங்க ஆயிடுவாங்க. அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம், உலகம்மா நம்ம ஜாதிக்குள்ள பிறந்துட்டு நீ இப்படி அங்க போலாமா, நீ அங்க போயிருந்தா அது உனக்கு மட்டும் அவமானம் இல்லை, எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவமானம், நீ போகக்கூடாது, நீ அபராதம் கூட இனி கட்ட வேண்டாம், ஒரு 4 நாக்கு எண்ணெய் வாங்கி, அதுவும் விடல, ஒரு 4 நாக்கு எண்ணெய் வாங்கி கோவில்ல விட்டுட்டேன்னா நான் அவ சொல்ல அழகான வசனம் சொல்லுவா, எண்ணெயா என் தந்தையினுடைய இதுல வந்து எண்ணெய் ஊத்தி நான் அந்த தீர்த்தெல்லாம் அழிச்சிட்டேன்யா அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜாதிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. இவங்க எல்லாம் சொல்றாங்க, என்ன வேலைனாலும் நீ போமா, நாங்க யாருமே உன்னை தொந்தரவு பண்ண மாட்டோம், இனி யாராலையும் உங்க தொந்தரவு சொல்றான், நீ எங்க வேணாலும் போய்க்கோ, நான் உன்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேன். மாரிமுத்து சொல்றான், உனக்கு எங்க பிடிச்சுக்கோ அங்க போய் இருந்துக்கோ, நாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேன், ஆனா அங்க மட்டும் போகாத, ஏன்னா வேற ஜாதி, அவங்க அங்க போனா எங்க மான மரியாதை எல்லாம் போயிடும். இப்ப என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் சொல்றா. வந்து பட வேண்டாம், உங்க ஜாதியில பிறந்தாலும் நான் இப்ப உங்க ஜாதியில வேற ஜாதிங்கிற, அதான் முத்தான கடைசி வசனம் அதுதான். அதனால வாழப்போகிறேன் என்று கம்பீரமாக நடந்து செல்கிறாள் அந்த அருணாசலத்தின் கிராமத்தை நோக்கி என்று இந்த திரைப்படம் முடிகிறது. எவ்வளவு அது கொஞ்சம் சோகமாகத்தான் நமக்கு இருக்கிறது, இருந்தாலும் இவ்வளவு கம்பீரமாக அந்த படம் முடிகிறது. கதாநாயகனுடைய சிறந்த நடிப்பு, மாரிமுத்துவனுடைய யதார்த்த நடிப்பு, மாயாண்டி ஐயாவினுடைய அந்த அளவான நடிப்பு, இசைஞானியினுடைய இசை, ஒளிப்பதிவு, இன்றைய அரசியலை வெளிப்படுத்தக்கூடிய சில நல்ல வசனங்கள், இவையெல்லாம் இந்த நல்ல படத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு காரணியாக நான் நினைக்கிறேன். தூணாக நின்று சிறப்பு செய்பவர் நான் முதல்லே சொன்னது போல இந்த இளையராஜா அவர்களுடைய அந்த பின்னணி இசையும் பாடலுக்கான அவர் விளக்கியதும் தான். மிகவே கே.வி. மணியனுடைய ஒளிப்பதிவில் பனங்காடும் அந்த பனைவெளியும் நமக்கு பசுமையாக கண் முன்னால் விரித்து காட்டுகிறார். டாக்டர் குபேந்திரனின் வசனங்கள் மிக மிக சிறப்பு. திருநெல்வேலி மாவட்ட பல வட்டார சொற்கள் படத்திற்கு வளமை சேர்க்கிறது, நமக்கு அந்த படத்திற்குமான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லலாம். எல்லாவற்றையும் விட நம்முடைய இயக்குனர் ஐயா ஜெயபிரகாசினுடைய அந்த கூர்ந்து உற்று நோக்கலில் அவர் ஒவ்வொன்றையாக பார்த்து 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 ஒரு சிற்பம் போல இந்த திரைப்படத்தை அவர் செதுக்கி இருக்கிறார். எந்த முகஸ்துதிக்காகவும் நான் இதை சொல்லவில்லை. உண்மையிலேயே இந்த படம் சிறந்த ஒரு படத்திற்கான விருதை பெற வேண்டிய ஒரு படம். நமக்கு தெரியும் எத்தனையோ அரசியல் அது பின்னணியில் இருக்கும் என்று தெரியும். அப்படி அழகாக இந்த படத்தை கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஒருவேளை இன்றைய தலைமுறையினருக்கு
இந்த படத்தினுடைய உண்மை தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு வேற மாதிரியாக உலகம் மாறிவிட்டது. இருந்தாலும் இன்றும் எங்கள் கிராமங்களில் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அங்கங்கு சில இடங்களில் இது இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த ஆணவம், அதுவும் குறிப்பாக பொருளாதார ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதைதான் ஐயா வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கு அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு இயக்கத்தை இயக்கி, இதுல கருணாநிதி ஐயாவும் இதற்கு தொடர்பு இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். ஐயாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். மற்றபடி இந்த திரைப்படத்தில் என்னால் இயன்ற அளவு, ஐயா இதில் எந்த கோணத்தில் எடுத்திருப்பார்கள், எப்படி எடுத்திருப்பார்கள் என்று தெரியாது, நான் உணர்ந்த வரையிலே இந்த உலகம்மையினுடைய திரைப்படத்தை பற்றி உங்களுக்கு எனக்கு நான் உணர்ந்து கொண்ட அறிந்து கொண்ட சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த பகிர்வுக்கு எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய கலைமாமணி செய்யன் ஐயா அவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கும் என் அன்பின் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை அம்மா பேராசிரியர் அவர்களே. அதாவது ரொம்ப இந்த படத்தை வந்து நல்லா அக்குவேற ஆணி வேற உள்வாங்கி ஒவ்வொரு அந்த திரைக்கதைகள இயக்குனரை அமைச்சிருக்கிற வசனங்கள்ல இருந்து எல்லாருமே எல்லாத்தையும் நல்ல உன்னிப்பா ஆழ்ந்து வந்து நீங்க பார்த்திருக்கீங்க. அருமையான ஒரு திறனாய்வு செஞ்சிருக்கீங்க. உண்மையிலே பார்த்தேன் ரசித்தேன் என்ற தலைப்புக்கு ஏற்றார் போல் இன்றைய நிகழ்வு அருமையாக இருந்தது. இயக்குனர் ஐயா அவர்களை வந்து தலைமை உரையாகவும் ஏற்புரை வழங்க வருமாறும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் அட்மிட் பண்ணிட்டு வாங்க. ஜெயபிரகாஷ் ஆன்லைன்ல இருக்காங்க. சரி, இறுதியாக ஆமா இருக்காங்க ஐயா. அன்மியூட் பண்ணணும். பண்ணேன். முதல்ல வந்தாங்களே, காட்சியில வந்தாங்க. அவர் பண்ணணும். இல்ல நம்ம கருத்தியல் கேட்டுருவோம். நம்ம ஐயா நடேசனார் ஐயாவை சொல்லிட்டுங்க முதல்ல. அவங்க ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவங்க ஏன்னா எல்லாரும் பேசுனதுக்கு முன்னாடி நான் பேசுறேன் அப்படின்னாங்க. சரி, அப்ப அவர் ஐயா அப்படியே செய்யுங்க. நடேசன் ஐயா பேச சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. நடேசன் ஐயா அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க முதல்ல பேசிருங்க, உங்க கருத்தை சொல்லுங்க. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த பொழிவு சிறப்பாக இருந்தது. திறனாய்வுன்னு சொல்லலாம். இந்த படத்தை அனுப்பியிருந்தார். துரதிர்ஷ்டமாக என்னை பார்க்க முடியவில்லை. நேற்று பார்க்கலாம், அப்படி இப்படி பல வளைவுகள் காரணமாக பார்க்க முடியவில்லை. நிச்சயமாக பார்ப்பேன். ஆனால் அதை பார்க்காமையே அந்த படத்தை பார்த்தது போன்ற ஒரு அந்த உணர்வை அம்மா வந்து உணர்த்திட்டாங்க. அந்த அளவோட அவருடைய சொல்லாடல்களும் அவங்களுடைய மிக சிறந்த அவருடைய அந்த இதை அழகாக சொன்னாங்க. அதுக்கு மேலே எனக்கு சொல்ல முடியலை. ஆனால் அது இந்த நம்முடைய ஜாதிய கொடுமைகளில் நடக்கக்கூடிய பல விடயங்கள் நம்முடைய நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். நம்முடைய இதெல்லாம் காலங்காலமாக ஊறி இருக்குது. அதுக்கெல்லாம் நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய பண்பாடெல்லாம் ரொம்ப பழங்காலமாக இருந்ததுனால 20,000-30,000 வருடங்கள் அப்படி நீண்டு போகிறதுனால தான் இந்த இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். களைவது மிக கடினம். இந்த புதிய நாடுகள், நம்ம ஆஸ்திரேலியா மாதிரி இளமையான நாடுகள்னால் அது அந்த கொடுமை அந்த பிரச்சனைலாம் இங்கே இல்லாமல் இருக்குது. அதோட இதுக்கு மேலே நான் ரொம்ப சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப அருமை, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. படத்தை நான் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் இன்னும் அதனுடைய தாக்கம் சிறப்பாக இருந்தது. பார்த்தேன், ரசித்தேன், பக்கத்தில் வர துரித்தேன், அந்த மாதிரி தேனாக சொட்டு சொட்டாக விளங்கிவிட்டார்கள். அருமை. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கலைமாமணி வாசி அம்மையார் அவரு ஜெயபிரகாஷ் ஐயா வந்தாரு. அவரு எல்லாரோட கருத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவரு நான் பேசுறேன் அப்படின்னு நீங்க மட்டும் தான் பேசிட்டீங்கன்னா அவரை கூப்பிடலாம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம்.
நம்ம உலகம்மைய பத்தி வேலம்மை மிக அழகா அப்படியே அந்த சினிமா, நான் அந்த சினிமாவை பார்க்கல, யார் சொல்லி கேட்கவும் இல்லை. ஏன்னா நான் அதிகமா சினிமா பார்க்குற பழக்கம் இல்லை, அதனால்தான். ஆனா இன்னைக்கு அந்த உலகமே படத்தை அப்படி நேரா பார்த்த மாதிரி ஒரு உணர்வு. உண்மையிலேயே மனதார பாராட்டுறேன். அதாவது முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த படத்தை உருவாக்குனதுல இருந்து, அதை எழுதின அந்த கதை ஒரு கோட்டுக்குள் வெளியே அப்படின்னு சமுத்திரம் எழுதின அந்த கதையை இவர் இந்த மாதிரி உலகமேன்னு படம் எடுத்தாருன்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து அந்த இசைக்கு பாரதி ராஜா அவர்கள் இருந்து வசனம் எழுதுனது எல்லாத்தையும் அழகா கொண்டு போய் கோர்வையா கொண்டு போய் நம்ம நாட்டு சாபக்கேடு இந்த உள்ள இன்னும் தீரல, பல இடங்கள்ல இன்னும் அப்படியேதான் இருக்கு. அதனாலதான் இன்னும் நம்ம ஞாபகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையில தான் இந்த கதையை அவங்க கொண்டாந்துருக்காங்க. நிச்சயமா இது கூறப்பட வேண்டிய அற்புதமான கருத்து. ஆனால் அதிலிருந்தும் மீளக்கூடிய வகையில் பெண்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள், இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதை இந்த கதை மூலமாக நம்ம பெண்களாகிய நமக்கெல்லாம் ஒரு ஒரு தைரியமும் கொடுக்குது. அதே சமயத்துல ஒரு உணர்ச்சியை ஊட்டுற அளவுக்கு ஒரு நல்ல கருத்தாழம் மிக்க இந்த கதையை ஒரு சினிமாவா எடுத்த அவர் ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த கதையை எழுதின சமுத்திரத்தையும் இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுல வந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் மிக நன்றாக நடித்ததாக கூறினார்கள். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப அந்த படத்தையே பார்க்கணும் போல எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவ்வளவா நான் பார்க்காததுனால இப்ப நீங்க உங்க பேசின பார்த்தேன் ரசித்தேன் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உணர்வையே நீங்க தூண்டி விட்டீங்க. உண்மையிலே உங்களுடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஏன்னா எல்லாரும் சொல்ல முடியும், ஆனா இந்த அளவுக்கு கோர்வையா ஒன்னையுமே விடல, அந்த வசனத்தை விடல, பாட்டை விடல, அந்த உணர்வுகளை விடல, அனைத்தையுமே மிக அருமையாக கூறினீர்கள். உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். நன்றி அம்மா. நன்றி. அருமை அருமை அம்மா. முனைவர் கலைமாமணி முனைவர் வாசிகம்மையார் சொன்னது போல இந்த படத்தை ரொம்ப பேராசிரியர் வேலம்மாள் அவர்கள் ரொம்ப குரானி வர பிரிச்சுட்டு சேயன் ஐயாட்டையும் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கிறாங்க. ஐயா சொல்லும்போது அவங்க பார்த்துட்டாங்க, படம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொன்னாங்க. நான் அந்த தகவலை இயக்குனர் ஜெயபிரகாஷ் ஐயாவுக்கும் அதை நான் அவருக்கு தெரிவிச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நான் இயக்குனர் ஐயாவோட நான் கொஞ்சம் அவரோட தொழில்நுட்ப ரீதியா பணி செஞ்சுட்டு இருக்கிறேன். ஐயாவுக்கு அவரோட கருத்து சிந்தனைகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஒரு ஆழ்ந்த சிந்தனையாளர். ஒரு புரட்சிகரமா ஒரு சமுதாயத்தை மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களோட ஒரு படத்தை முதல் படமே ஜாதி சனம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து அவங்க திரையிட்டு எடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்து இந்த படத்துல நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஜாதியை பிற ஜாதிகளுக்கு கூட இருக்கக்கூடியதை இது பண்ணலாம், ஆனா ஒரு ஜாதிக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு அதை சொல்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த பேரை சொல்லியே மென்ஷன் பண்ணி சொல்றதே ஒரு பெரிய விஷயம். ஆனா அதை துணிச்சலா ஐயா அவர்கள் இயக்குனர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்க இந்த திறனாய்வுல நீங்க அந்த கருத்தை வெளிப்படுத்தினீங்க. அப்ப அது கூட எனக்கு மனசுல அப்ப படல. இன்னைக்கு நீங்க இந்த ஒரு பாயிண்ட் கூட இருக்குதோ, இந்த ஆங்கிள் கூட சிந்திச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க நல்லாவே அருமையாவே திறனாய்வு செய்திருக்கிறீர்கள். நன்றி அம்மா. அடுத்து முக்கியமா எல்லா பழைய தலைவர்கள் எல்லாத்தையுமே கொண்டாந்துருக்காங்க. பெரியார் கருத்து அருணா மூலமாக காமராஜர், காந்தி எல்லாம் அந்த எல்லாரோட கருத்துக்களையும் கொண்டாந்து இதுல சேர்த்திருக்கிறது உண்மையிலே ரொம்ப பாராட்டணும். அதுல இவரே நடிச்சிருக்காரு, மாயாண்டியா நடிச்சிருக்காருங்கிறப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்காகவே இதை பார்க்கணுங்கிற எண்ணம் எனக்கு வருது. அது இந்த வகையில அவர் டைரக்டருக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு நமது அமைப்பின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லம்மா, அவரோட அதாவது அது மட்டும் இல்ல, அவரு இயக்குனர் ஐயா அதுல அந்த புரட்சிகர இளைஞனா வாலிபனா நடிச்சதே அவரோட பையன்தான். அப்படியா? ஓ, அருணா பிரணவா நடிச்சது இயக்குனர் ஐயாவுடைய புதல்வர் தான். அவர் ஒரு தடவை நாங்க பேசிட்டு இருக்கும்போது, என் மகன்
எனக்கு என்ன காரியங்கள் பண்ணணுமோ அதை நானே வந்து இருந்து பார்த்த அந்த ஒரு இதையும் நான் வந்து இது பண்ணிட்டேன் அது இந்த பெரிய காலகட்டத்துல. கொடுப்பினைதான். அடுத்த அப்படி ஒரு வாரத்துல ஒரு தகவல் ரொம்ப எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த அந்த அளவுக்கு வந்து இயக்குனர் வந்து, ஏன்னா அந்த சீனை வந்து தத்ரூபமா ஒரு இயற்கையா, அதாவது பாரதி ராஜாவுடைய சிஷ்யர் பாக்யராஜனுடைய சிஷ்யருங்கிறத வந்து அவர் அந்த அந்த காட்சி படம் நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இந்த கோர்வையா இந்த அடுத்தடுத்த இயற்கை காட்சிகள், சரி அந்த இடைவேளை பகுதியில கூட அந்த கேமரா ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா கீழ இருந்து அப்படியே காட்டியிருப்பாங்க. அந்த அந்த தோள்பட்டை அது இடைவேளைன்னு அந்த இது பண்ணும்போது கூட அந்த உணர்ச்சியை வந்து அவர் முகத்துல காட்டியிருப்பாரு. அப்படி வந்து நீங்க சொன்ன மாதிரி செதுக்கி தான் அதை பண்ணியிருக்கிறாரு அந்த திரைப்படத்தை இயக்குனர் ஐயா அவர்கள். லதா மேடம், பேராசிரியர் லதா மேடம் அவங்க கருத்தினை தெரிவித்து அவங்க வந்து நன்றி உரை தானையா நீங்க இல்ல, அவங்க கருத்தை சொல்லி நன்றி உரை கருத்தை சொல்லட்டும். சொல்லிட்டு இப்ப நீங்க டைரக்டர் பேச சொல்லுங்க. இயக்குனர் ஐயா பேசி முடிச்ச பிறகு அவர் நன்றி உரை சொல்லலாம். அதுதான் சொன்னேன். மேடம், லதா மேடம் நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார், இந்த உலகமே திரைப்படத்தை பற்றி அம்மையார் வேலம்மாள் அவர்கள் நல்லா பேசியிருந்தாங்க சார். நல்லா புரியும்படியா இருந்துச்சு. எனக்கு இன்னும் கேட்கலானே இருந்துச்சு. அந்த கதை இன்னும் கண்டினியூஸாக போகுமா அப்படிங்கிற மாதிரி கூட இருந்துச்சு. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க சார். நல்லா இருந்துச்சு. பூர்வமா எடுத்திருக்காரு. நன்றி. நன்றி நன்றி பேராசிரியர். ஐயா இயக்குனர் ஐயா அவர்கள். வந்துட்டாங்க. ஐயா அன்மியூட் பண்ணணும். ஆகல அன்மியூட் ஆகல. அந்த மைக் மாதிரி உள்ள தொட்டுருங்க ஐயா. கருணாநிதி நீங்க ஓபன் பண்ணிட்டீங்களா? ஓபன் ஆயிடுச்சா? வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய படத்தை பார்த்துட்டு அதை விமர்சனம் செய்த இந்த ஒரு அரிய சந்தர்ப்பத்தை, என்னுடைய படத்தை எடுத்து நீங்க பேசினதுக்கு ரொம்ப உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். முதல்ல மயிலை தமிழ்ச்சங்கம் ஐயா சேயோனுடைய வழிகாட்டுதல்ல மிகச்சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட தமிழ் பணி, சேவை, இலக்கிய பணி இதெல்லாம் ஒருத்தர் தன்னுடைய வயதை தாண்டி ஒரு சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய சேவனையா அவர்கள் இந்த விஷயத்த சொல்லி இப்படி பண்ண போறோம்னு சொல்லி அதுக்கு உந்துதலா என்னுடைய அன்பு நண்பர் கருணாநிதி சார் வந்து தொடர்ந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த எண்ணத்தை வந்து செயல்படுத்தியிருக்காரு. அதுக்கே நான் வந்து கருணாநிதிக்கு ஸ்பெஷலான தேங்க்ஸ். இது வந்து ரொம்ப சிறப்பா பண்ணீங்க. ஐயா எனக்கு காலையில பேசி சொன்னார், இது மாதிரி முன்கூட்டியே ஒரு ஸ்ரீரங்கத்துல ஒரு நிகழ்ச்சியை ஒத்துக்கிட்டதுனால நான் இல்லை, நீங்க சிறப்பா பண்ணுங்கன்னு எனக்கு வாழ்த்து தெரிவிச்சாங்க. இப்ப பேசும்பொழுது நான் கேட்டேன், எல்லாரையும் வாசுகி அம்மா அவங்களுடைய கருத்து சொன்னாங்க, நடேசன் சார் பேசினாங்க, லதா அம்மா நன்றி தெரிவிச்சாங்க. இதை வந்து ஒரு சிறப்புரையா அம்மா வேலம்மாள் அவர்கள் பேராசிரியர் அவங்க பேசினதை கேட்கும்போது நம்ம தான் இவ்வளவு நல்ல படம் எடுத்திருக்குமா அப்படின்னு நம்மளை தட்டி பார்த்துக்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பார்வை. அதாவது அவங்களுடைய அனுபவத்துக்கு அவங்களுடைய கல்வி ஞானத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு திரைப்படத்தை இவ்வளவு நேரம் செலவு பண்ணி பார்க்கறதுங்கிறதே ரொம்ப வந்து பெரிய விஷயம். அது மாதிரி அம்மா அந்த கல்லூரியில எவ்வளவு பெரிய பணிகளை செஞ்சிருப்பாங்க, கல்வி பணி. அவங்க இப்போ வந்து என்னுடைய படத்தை பார்த்ததுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷலான நன்றி. முதல்ல என் படத்தை நீங்க பார்த்தீங்கிறது எனக்கு பெருமை. அதனால நன்றிம்மா. நீங்க அதாவது ஒவ்வொரு நம்ம திரைப்படத்துல ஜென்ரலா சொல்லுவோம் ஃப்ரேம் டு ஃப்ரேம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஃப்ரேமையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் பொதுவாக ரொம்ப கவனமா பார்க்கறவங்க தான் அதை பண்ணுவாங்க. அதை மாதிரி நீங்க ஃப்ரேம் டு ஃப்ரேம் இந்த படத்தை ரசிச்சு பார்த்து நினைவுல வச்சுக்கிட்டு பேசுறதுங்கிறது உங்களுடைய வயதுக்கும் அனுபவத்துக்கும் மிகவும் ஆச்சரியமான ஒரு தகவல். அதனால அதுக்கு நன்றி. நான் கண்டிப்பா உங்களை நேர்ல சந்திக்கணும். சேயோன் ஐயாவும் சொன்னார், நல்லதுங்கம்மா. சேயோன் ஐயாவும் சொன்னார், நம்ம எல்லாரும் மறுபடியும் நேர்ல சந்திப்போம், நம்மளுடைய குடும்ப விழா நிகழ்ச்சிகள்ல சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு. செப்டம்பர் மாதம் அந்த நிகழ்ச்சியில எல்லாரும் மறுபடியும் சந்திக்கலாம். இப்ப அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா என்னுடைய பின்னணி சார்ந்துதான் நான் வந்து படைப்புகளை நான் செய்யறேன். என்னுடைய தந்தை
சுதந்திர போராட்ட தியாகியா இருந்ததுனால நான் ஓ வந்து நல்ல கருத்துக்களை தான் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு மனசுக்குள்ள இருக்கும். நம்ம அப்போ இது அரசியல் மூலமா சொல்லலாமா, பத்திரிகையில சொல்லலாமா, எந்த ஊடகத்துல இருந்து இதை சொன்னா எல்லாருக்கும் போய் சேருங்கும் போது சினிமாங்கிற ஊடகம் ரொம்ப பெருசா இருக்கு, அதுக்குள்ள நம்ம போய் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி நான் இயக்குனர் பாக்யராஜ், பாரதி ராஜா இவங்கள்ட்ட எல்லாம் நல்ல சினிமாவை ஒரு மாணவனா ஒரு 7 ஆண்டுகள் அவங்க கிட்ட பயிற்சி பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் திரைப்படம் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கு நடுவில் நான் திரைப்பட வரலாறை பத்தி டாக்டர் பட்டம் சென்னை பல்கலைக்கழகத்துல வாங்குறது, அது தொடர்ந்து கல்வி பணி மாதிரி நான் அதையும் முடிச்சுட்டேன். இப்ப நான் படம் எடுக்கணும்னு முடிவு பண்ண உடனே முதல்ல சாதி சனம் அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு படம் எடுக்கிறேன். அந்த படத்துல என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னுடைய முதல் படம். அந்த படத்திலேயே நான் சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் ஜாதிய பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஜாதிய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அறிவாளிகள் தான் அதுக்குள்ள வந்து செயல்பட முடியும். அதனால படித்தவர்கள் எல்லாம் தங்களுடைய கிராமங்களுக்கு சென்று பணியாற்றி சேவை செய்தால் இந்த மாதிரி குறுகிய மனப்பான்மை உள்ள ஜாதி வேற்றுமைகளை நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விளக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்னை அறியாமலே அப்படி ஒரு முதல் படம் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் 2வது படம் வந்து கமர்ஷியலா பண்ணாத்தானே நல்லா இருக்கும், இது என்ன இப்படி வந்து ஜாதியை பத்தி சொல்லிட்டோமே அப்படின்னு நினைச்சு 2வது படம் காதல் எப்போன்னு ஒரு படம் பண்ணேன். என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு பயோடேட்டா மாதிரி கூட இது இருக்கும், இருந்தாலும் காதல் எப்போன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா படம் வந்து காதல் படம் தான். ஆனா அதுல என்ன கருத்து சொல்லியிருந்தேன்னா, ஒரு பெண்ணும் ஆணும் காதல்ல கூட பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். என்ன நடக்குதுன்னா, இளைஞர்கள் காதலிக்கும் போது சின்ன சின்ன பொய்யா நிறைய சொல்லி ஒரு இமேஜை ஏற்படுத்திடுவாங்க தன்னை பத்தி, பெண்ணும் சரி ஆணும் சரி. திருமணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில வந்து சிரமம் வர்றது காரணம்னா ஏற்கனவே கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளும் பொய்களும் தான். அதனால இப்படி நீங்க பொய் சொல்லி காதலை நிறைவேற்றுவதற்கு முயற்சி பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அதுல சொல்லியிருக்கேன். இது என்னுடைய 2வது முயற்சி, அதாவது நல்ல படைப்புகள் சொல்லணுங்கிற முயற்சி. 3வது படம் பண்ணணும், இந்த உலகம் ஏன் படம் பண்ணணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னா, நான் MA தமிழ் மாநில கல்லூரியில படிக்கும் பொழுது இந்த 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 சிறுகதை அல்லது இந்த சிறு நாவல் வந்து எங்களுக்கு பாடத்திட்டத்துல இருந்தது. பாடத்திட்டத்துல இது பாடத்திட்டத்துல இதை படிக்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது என்ன காட்சி வடிவுல செய்யக்கூடிய அளவுக்கு நல்ல இதா இருக்கு, நாவலா இருக்கு, இதை நம்ம பண்ணலாமே அப்படின்னு மாதிரி தோணுச்சு. ஆனா நான் சினிமாவுக்கு வருவேன்னு அப்ப எனக்கு தெரியாது. ஆனா பிற்காலத்துல நான் சினிமாவுக்கு வந்த பிறகு நம்மை பாதிச்ச நம்ம செய்யணும், காட்சி வடிவத்துல சொல்லணும்னு நினைச்சக்கூடிய இந்த நாவலையே நம்ம படமா எடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அதற்காக முயற்சி செய்யும் பொழுது எனக்கு தயாரிப்பாளரே கிடைக்கல. சில நண்பர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த நல்ல கருத்து சொல்லுவோன்னு நானும் தயாரிப்பாளருங்கிற அந்த ஒரு கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு 4 பேர் நண்பர்கள் சேர்ந்து இந்த முயற்சியை நான் செஞ்சேன். இந்த முயற்சி செய்யும்போது அந்த நட்பு வட்டத்துல இருந்தவர் சரவணன் சொல்லி ஒரு மாநகராட்சியோட அதிகாரி, ரொம்ப நல்ல நண்பர், தமிழ் உணர்வு உள்ளவர், மதுரைக்காரரு. அவர் இப்ப தஞ்சாவூர்ல ஒரு கலெக்டருக்கு இணையான பொறுப்புல இருக்காரு இப்ப கூட. அவருக்கு இதுல நான் சொன்ன இந்த கருத்து மேல அக்கறை இருந்ததுனால அவரும் என்னோட இணைஞ்சாரு. அதே மாதிரி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த குபேந்திரன் சமூகவியல் பேராசிரியர், அவரும் என் கூட இணைஞ்சாரு. அவர் வந்து இந்த படத்துக்கு வசனம் எழுதினாரு. இந்த சரவணங்கிற இந்த அதிகாரி நண்பர் அவர் வந்து இந்த படத்துல பாடல் எழுதினாரு. இப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒரு வட்டத்தை ஒண்ணு சேர்த்து அவங்களுடைய உதவியோட இதை தயாரித்து இந்த படத்தை எடுத்தோம். இந்த படத்துல கௌரி கிஷன் நடிச்சாங்க, மாரிமுத்து, நிறைய நண்பர்கள், நிறைய கலைஞர்கள்லாம் பங்கு பெற்றாங்க. அப்ப என்கிட்ட இந்த சினிமா வட்டாரத்தை சேர்ந்தவங்க சொன்னாங்க, எல்லாரும் ஜாதி படம் எடுத்து அதை பணமாக்கணும்னு நினைக்கிறாங்க, நடக்கிற வேற்றுமைகளை திருப்பி சொல்லி எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஜாதி படம் அப்படின்னு மாதிரி சொல்லும் பொழுது நிறைய படங்கள் தமிழ் சினிமால ஜாதியை பற்றி பேசுகிற படங்கள், ஜாதி வேற்றுமைகளை பேசுகிற படங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருக்கோம். எனக்கு இந்த கதையில பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த ஒரு ஜாதிக்குள்ளேயே வேற்றுமைகள் இருக்கு அப்படிங்கிற தகவலை சுசமுத்திரம் அவர்கள் ஒரு கோட்டுக்கு வெளியேங்கிற இந்த நாவல்ல சொல்லியிருப்பாரு. இது 1970 நடந்த கதையா அவர் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து இதுல இன்னொரு இணைப்பான செய்தி என்னன்னா, அவர் வந்து அகில இந்திய வானொலி நிலையத்துடைய டைரக்டரா இருந்தவர். எப்படி நம்ம செய்யோன் ஐயா இருந்தாரோ இருந்து
ஓய்வு பெற்றாரோ அதே பொறுப்புல இவருக்கு முன்னாடி இருந்தவர் அவர். அதனால அவர் அரசு பணியில இருக்கும் பொழுதே இந்த தகவல்களை நாவலா எழுதிட்டு இந்த நாவலை படமாக்கணுங்கிற முயற்சியில நிறைய பேர் அப்போ வந்து வெளியிட்ட உடனே கேட்டிருக்காங்க. அவர் முன்னுரையில சொல்லியிருப்பாரு சூசமுத்திரம் நாவலர்கள், எனக்கு இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று இந்த உரிமையை கேட்டவர்கள் ஒரு 100 பேர் இருப்பார்கள். அந்த 100 பேர் கொடுத்த முன் தொகையை வைத்து நானே கூட இந்த படத்தை எடுத்திருக்கலாம். அந்த அளவுக்கு பணம் கொடுத்தாங்க, ஆனால் யாருமே எடுக்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. சொன்னவர் இறந்துட்டாரு. இப்ப பாருங்க, ஒரு நல்ல கருத்து அவனுடைய வாழ்விற்கு பின்னாலும் செயல்படுத்தப்படுங்கிற மாதிரி சூசமுத்திரம் இப்படிப்பட்ட முன்னுரையை எழுதியிருக்கும் பட்சத்தில் இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படாமல் படித்த இலக்கிய மாணவனாக நல்ல கருத்தை சொல்ல வேண்டும் என்று அவர் மறைவுக்கு பின்னால் இந்த எண்ணத்தோட நான் அவங்களை அப்ரோச் பண்ணும்போது, இப்ப வாசுகி அம்மா அப்ப எப்படி இலக்கிய பணியில இருக்காங்க, அது மாதிரி சூசமுத்திரம் ஐயாவுடைய துணைவியாரும் வாசுகி அம்மா மாதிரியே தான் அவங்க பெசன் நகர்ல இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இந்த தகவலை சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்நாள் மகிழ்ச்சி. இப்ப அவங்க சொன்னாங்க, என் கணவர் இந்த நாவலை படமா எடுக்கணும்னு நினைச்சாரு. ஒரு 100கணக்கான தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் இயக்குநர்களும் வந்து அட்வான்ஸா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதாங்க 10,000 ரூபாய், நாங்க படம் எடுக்க போறோம், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வாழ்நாளில் அவர் நினைச்ச விஷயத்த பண்ண முடியாம இறந்துட்டாரு. ஆனால் அவருடைய ஆன்மாவுக்கு மரியாதை செய்யற மாதிரி நீங்க வந்து இந்த படத்தை பண்றேன்னு சொல்றீங்க, அவருடைய ஆன்மா உங்களை வாழ்த்தும், பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாழ்த்துக்கள்ல அவங்கள்ட்ட உரிமையை பெற்று இந்த படத்தை நான் பண்ணேன். இந்த படம் நான் பண்ணும்போது நான் எதுக்கு இந்த கருத்தை இந்த காலகட்டத்துக்கு சொல்லணும், 2022 23 இந்த நேரத்துல சொல்லணும்னு நினைச்சேன்னா, இந்த ஜாதிய பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் கல்வியும் பொருளாதார வளர்ச்சியும் அடைந்து விட்டால் இந்த ஜாதிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். இது தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்றதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, கார்ல் மார்க்ஸ் சொன்ன மாதிரி பொருளாதாரம் தான். பொருளாதார தன்னிறைவை எந்த சமூகம் அடைகிறதோ அந்த சமூகம் இந்த ஜாதிய விலங்குகளை இருந்து விடுபடும் அவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கார்ல் மார்க்ஸ் சொல்லியிருக்காரு. இதை செயல்படுத்தின நாடுகள் நிறைய உண்டு. இப்ப நடேசன் ஐயா பேசும்போது கூட அதெல்லாம் நினைவுபடுத்தினாரு. சில நாடுகள்ல இந்த பிரச்சனையே இல்லை, ஆனால் இந்த பிரச்சனையை தீர்த்த நாடுகளில் கூட நிற பிரச்சனை இருக்கு, அது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஜாதிய பிரச்சனைகளை பொருளாதாரமும் கல்வியும் வந்து களைந்து விடும் அப்படிங்கிறது இந்த உலக ஞானம் நமக்கு இருக்கிறதுனால இந்த படத்தில் இந்த கதையில அது சொல்லப்பட்டிருக்கு, அதை நம்ம இந்த சமூகத்துக்கு சொல்லுவோங்கிறதுக்காக இந்த நாவலை எடுத்தேன். இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த குடும்பம். ஆனா பொருளாதாரத்தினால் தான் செய்கிற தொழிலின் காரணமாக ஒருவரை சிறுவர் என்றும் அவர் தாழ்ந்தவர் என்றும் செய்யக்கூடிய ஒரு அநீதியை காட்டுவதன் மூலம் ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் இருக்கிற வேற்றுமை அதை விட கொடுமையானதுன்னு தானா புரிஞ்சுக்கிறோம் பாக்குறவன். அப்போ ஒரு ஜாதிக்கு இன்னொரு ஜாதிக்கு மேல் கீழ்ங்கிறதுனால பிரச்சனை இல்லை, பொருளாதாரம் தான் ஆணிவேர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் வழிவகுக்குங்கிறதுக்காக இந்த படத்தை எடுத்தேன். அது ஓரளவு எல்லாருக்கும் அது மனசுல புரிஞ்சுது. நம்மால் அதாவது என்னால் குளத்தையோ அல்லது கடலையோ மொத்தமாக சுத்தப்படுத்தி உப்பு இல்லாத ஒரு கடலை உருவாக்கி விட முடியாது. ஆனால் என்னால் முடிந்த அளவிற்கு அந்த உப்புத்தன்மையை போக்குவதற்கான முயற்சி நம்ம எடுக்கிறோம். அப்படித்தான் நம்ம எல்லா காரியத்தையும் நம்மால் முடிந்ததை செய்துவிட்டு இந்த சமூகத்திற்கு போக வேண்டும். ஏன்னா நம்ம இந்த சமூகத்தில் ஒரு துளி தானே, நம்ம ஒன்றும் பெரிய பங்காற்ற முடியாது. நம்மளுடைய ஒற்றை துளியில நம்ம இந்த சமூகத்திற்கு வந்து என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாங்கிற முயற்சியில இதை பண்ணேன். இப்ப படமா இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை, பழைய காலகட்டத்தை வந்து காட்சிப்படுத்துவது ரொம்ப சிரமம். ஏன்னா எல்லாமே மாறி இருக்கும். இப்ப நான் ஒரு தெருவை நான் படம் பிடிக்கலான்னு முடிவு பண்ணேன்னா அந்த தெருவுல 70ஆம் ஆண்டுகளுக்கு உட்பட்ட கார்களோ அல்லது 2 சக்கர வண்டி, சைக்கிள், நடமாடுகிற மனிதர்கள், அவர்களுடைய உடைகள், அவர்களுடைய அலங்காரம், அவர்களுடைய நகைகள், அவர்கள் போட்டிருக்கிற கண்ணாடி முதற்கொண்டு நான் சரிப்படுத்திட்டு தான் அந்த காட்சியை எடுக்க முடியும். அப்போ எங்களுடைய டீமுக்கு வந்து இந்த விஷயத்தை புரிய வச்சு தற்செயலா யாராவது இந்த பிரேம்ல இல்லாம ஒருத்தர் நடந்து போனவங்களை கூட எங்க உதவி இயக்குநர்கள் கூப்பிட்டு ஏங்க இது பீரியட் மாத்திக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்லுவாங்க, அப்பா அந்த தெருவில் நீங்க படம் எடுக்கிறீங்க, இந்த தெருவில் எங்களை வந்து உடைய மாத்த சொல்றீங்களேன்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஊரே எங்களை கவனிக்கிற அளவுக்கு நடந்துச்சு. அது என்னன்னா இப்ப
இதே மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிமா ஒரு 100 கோடி ரூபாய் செலவுல இளைஞர்கள் பல பேர் எடுக்கிறாங்க. நம்ம கூட ஒரு படத்தை முதல்ல பராசக்தின்னு ஒரு படத்தை விமர்சனம் பண்ணோம். அது கூட வந்து பீரியட் ஃபிலிம் தான். 65ல நடந்த படம் தான். அந்த படத்தை 100 கோடி ரூபாய் செலவுல அவங்க பண்றது எளிது. 1 கோடி ரூபாயில நான் இப்படி ஒரு காட்சிப்படுத்துறதுனா ரொம்ப சிரமம். ஏன்னா இப்ப வந்து ஒரு பழைய கார் வேணும்னு வச்சுங்களேன், 55ல ஒரு காரை நம்ம பயன்படுத்தியிருக்காங்க, அந்த கதாபாத்திரம் பயன்படுத்திருக்குன்னா அந்த காரை நான் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றது சிரமமா இருந்தது. ஆனாலும் அவங்க எல்லாம் ஒத்துழைச்சு அந்த காட்சிகள் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்தோம். இதுல நடிச்ச கதாபாத்திரங்களை பத்தி பேசுறதுன்னா அந்த கௌரி கிஷன்ங்கிற கதாபாத்திரம், அந்த பெண் வந்து 96 அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடிகை. அந்த பெண் ரொம்ப சிறந்த நடிகை. அவங்க நான் அந்த படத்தில் நடித்து 5 ஆண்டுகளாகி இப்போ ஒரு இளம் கதாநாயகியா இப்போ வளர்ந்து வந்து நிறைய படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் எம்ஏ முடிச்ச பெண். அது ரொம்ப படித்த பெண். ஆனா அந்த படத்துல படிக்காத ஒரு பெண்ணா, வெறும் கையெழுத்து மட்டுமே போடக்கூடிய ஒரு பெண்ணா அது நடிச்சிருக்கோம். அதுல நான் மாயாண்டி பத்திரம் நடிச்சவன், நான் டாக்டர் பட்டம் வாங்கினவன், எனக்கு கையெழுத்து கூட போட தெரியாதுன்னு நான் நடிச்சிருப்பேன். இதெல்லாம் சினிமாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சுவாரஸ்யங்கள். ஆனால் இந்த கதாபாத்திரங்களை எல்லாம் அந்த நாவலை உள்வாங்கி அதில் நடித்த நடிகர்கள் எல்லாம் வந்து அந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, முகம் நாம ஷேவ் பண்ணக்கூடாது, முடிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், எண்ணெய் இவ்வளவு பயன்படுத்தி இருக்க வேண்டும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கவனித்து படம் எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி செய்வது போலதான் எனக்கு ஒரு கள ஆராய்ச்சியும் ஒரு பெரிய தீவிர நில ஆராய்ச்சியும் செஞ்சாதான் அது பண்ண முடியும். ஆனால் அது பண்ணுவதற்கான சூழ்நிலை திருநெல்வேலியிலே அந்த மாவட்டத்திலே சின்ன ஊர்களில் கூட இருக்கு. இன்னும் அந்த பழமை மாறாமல் இருக்கிறாரு. அதனால எனக்கு வாய்ப்பா அதை அமைஞ்சது. இதுல எல்லா கதாபாத்திரம் இதுல ரொம்ப பெரிய ஒரு நட்சத்திர அந்தஸ்துங்கிறது அம்மா வேலம்மாள் சொன்ன மாதிரி நம்மளுடைய இளையராஜா அவர்கள் தான். அவர் உலக புகழ்பெற்ற இசையமைப்பாளர். இந்த மாதிரி படங்களுக்கு ஏற்கனவே ஒரு நிறைய இசையமைத்தவர், பின்னணி இசையில உலக தரத்திற்கு உரியவர். அவர்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் நாங்க கேட்டோம். அதுக்கு காரணம், அவர் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் ஒண்ணு, என் மேல ஏற்கனவே இருந்த ஒரு மரியாதை, அதையும் தாண்டி நான் பாரதி ராஜா அவர்களுடைய மாணவன்கிறதுனால உடனே அவர் பண்ண ஒத்துக்கிட்டாரு. 2வது 3வது படம் நான் 2 படம் எடுத்தவங்கிறதுனால ஒத்துக்கிட்டாரு. அப்புறம் என்னுடைய சொந்த படம், அதுக்கு நான் உதவி பண்றேன்னு அவர் பண்ணாரு. ரொம்ப குறைவான படம் ஆக்கிட்டு அதை அந்த அளவு அவருடைய அன்பையும் வந்து பணத்துல வெளிப்படுத்தி எங்களுக்கு இந்த படத்துக்கு பின்னணி பண்ணேன். இப்போ படத்தை கொண்டு வாங்க, நான் பண்ணி தர்றேன் அப்படின்னு சொன்னாரு. பாடல்கள்லாம் அதற்கு முன்னாடி அவர் போட்டு தரல. படத்தை பார்த்த பிறகு அந்த படத்துல இந்த பாடல்கள்லாம் இருக்கலாம்னு சொல்லி அவரே முடிவு பண்ணி சில பாடல்களை அவரே எழுதி 4 பாடல்களை ரொம்ப அருமையா இது பண்ணி இசையமைத்து, அதுக்கப்புறம் இசையமைத்து அதுல இணைச்சு அந்த பாடல்களையும் பின்னணி இசையும் அவர் கொடுத்தாரு. அவர்கிட்ட பழகும்போது அவர் ஆச்சரியமா அவர் சொன்னது, நான் தான் நடிச்சிருந்தேன், நான் தான் இயக்குனர், தயாரிப்பாளர், அவர் கூட தான் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த நம்ம பேசக்கூடிய டப்பிங்ல சில மாடுலேஷன் கரெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால இந்த மாயாண்டி கதாபாத்திரத்துக்கு நடிச்சார்ல ஒருத்தர், அவரை கூப்பிட்டு கொஞ்சம் அந்த கரெக்ஷன் எல்லாம் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டு என்னை நான் ஒரு ஆச்சரியமா அவரை பார்த்தேன். பார்த்த உடனே, என்ன ஜேபி, அவர் எந்த வெளியூர்காரரா, கூப்பிட முடியாதா அப்படின்னாரு. உடனே, ஐயா இல்லைங்கய்யா. சரியா ஆச்சரியமா பாக்குறீங்க, முடியாத காரியத்தை நான் சொன்ன மாதிரியே அப்படின்னு கேட்டாரு என்கிட்ட. நான் சொன்னேன், இல்லையா அதுல நடிச்சது நான் தான் அப்படின்னு. என்ன ஜெயபிரகாஷ், நான் 1000 படங்களுக்கு மேல பார்த்திருக்கேன், என்னையுமே ஏமாத்திட்டீங்களே, நீங்க தான் அதுல நடிச்சீங்கன்னு எனக்கே தெரியலையே. நான் யாரோ நடிச்சிருக்காங்க, நான் இவ்வளவு கதாபாத்திரத்திற்காக உங்க முகம் மாறி இருக்கேன், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு பாராட்டினா. அதுதான் எனக்கு கிடைச்ச தேசிய விருது நடிப்புக்கு. அப்புறம் அந்த படத்தை பார்த்துட்டு பாக்யராஜ் சார், பாரதிராஜா சார், என்னுடைய முன்னோடிகள் எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டினாங்க. தமிழக அரசும் அதை வந்து பார்த்துட்டு இதுல நம்முடைய படத்தொகுப்புக்கு ஒரு தமிழக அரசோட விருது கிடைத்தது. தேசிய அளவில் நிறைய அங்கீகாரம் கிடைச்சது. உலக அளவில் நிறைய பரிசுகளை வாங்கிச்சு அந்த படம். ஒரு 60 உலக விருதுகளை அதை பெற்றுச்சு. இந்த மாதிரி நிறைய சிறப்புகளை பெற்றது. ஆனால் இதையெல்லாம் விட ஒரு அறிவு சார்ந்த ஒரு அமைப்பான மயிலை தமிழ்ச்சங்கம் இதை எடுத்துக்கிட்டு இது பத்தி பார்த்தேன், ரசித்தேன், ஒரு நிகழ்ச்சியில பேசி ரொம்ப நான் மதிக்கக்கூடிய வாசுகி அம்மா, நடேசன் சாரு, கருணாநிதி, லதா அம்மா, வேலம்மாள், அது தலைமையை பேசினவங்க, எனக்கு முன்னால் இந்த கருத்து தெரிவித்தவங்க, இதில் கலந்து கொண்டவர்கள், பார்த்தவர்கள், பேசியவர்கள் எல்லாருக்கும் எனக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய பெரியோன் ஐயாவுக்கு என்னுடைய பெரும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.
ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாங்கம்மா, கேட்கலாம். உலகம்மைன்னு எதுக்கு இதுக்கு பேர் வச்சீங்க? அம்மா, அந்த அந்த நாவல்ல அந்த கதாபாத்திரத்தோட பேர் உலகம்மை. ஓ ஓ, அதுதான். ஓகே ஓகே. அந்த நான் தலைமை கதாபாத்திரம். என்ன நினைச்சேன்னா, நம்ம தமிழ்ல நம்ம பெரிய புராணமா இருக்கட்டும், கம்பராமாயணம் எல்லாமே உலகு உலகு உலகுன்னு தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஆமா, பொருத்தமா அமைஞ்சிருச்சு. உண்மையிலே அதான். தமிழோட நீங்க இணைஞ்சிட்டீங்க. அந்த கதாசிரியர் உலகமேன்னு அதுக்கு பேர் வச்சதுக்கு காரணம், அந்த ஊர் திருநெல்வேலியோடைய கடவுளுடைய பெயர் உலகம்மை தான். பார்வதியின் பெயர் உலகம்மை. அந்த சிவனுடைய பேர், அந்த ஊர்ல இருக்கிற சிவனுடைய பேர் உலகப்பர். ஓஹோ. அதனால உலகப்பர் உலகம்ங்கிறது அந்த நெல்லை பகுதியில இருக்கக்கூடிய கடவுளின் பெயர்கள் தான். மற்ற ஊர்ல அவங்களுக்கு மீனாட்சி, சுந்தரேஸ்வரர்னு மதுரையில மாறி, அது மாதிரி அந்த ஊர்ல அந்த பெயர் இருந்ததுனால அந்த ஊர்ல பிறந்த பிள்ளைகளுக்கு அப்படி பேர் வைக்கிற பழக்கம் உண்டு. அதே போல் உலகம் என்கிற பெயரை செட்டிநாட்டுல இருக்கிறவங்களும் அந்த பெயர்களை நிறைய பயன்படுத்துவாங்க. செட்டிநாட்டு பழக்கமும் உலகம் என்கிற பெயர்கள் நிறைய இருக்கும். அந்த உலகம்மை இல்லம் அப்படின்னு சுபவீர பாண்டியன் அவர் வீட்டுக்கு பேர்லாம் வச்சிருக்கிறார். அப்படி எல்லாம் அந்த பெயர் இருக்கிறதுனால, அந்த கதாபாத்திரத்தின் பெயர் உலகம்மையா இருக்கிறதுனால நான் உலகம்மைன்னு பேர் வச்சேன். ஏன்னா பெண் கதாபாத்திரத்தின் பெருமையை பேசுகிற படம்னால அதை வச்சு, நாவல்ல இருக்கக்கூடிய ஒரு கோட்டுக்கு வெளியேன்னு வச்சோம்னா வெகுஜனங்களுக்கு அது போய் சேராது, அது ஒரு நாவல் தலைப்பு தானே அப்படின்னு சொல்லி அந்த பேர் வச்சு, அதுக்கேற்ற மாதிரி வெகுஜனங்கள் எல்லாருக்கும் தெரியக்கூடிய நான் என்ன நினைச்சேன், காரணம். தமிழெண்ணெய் எப்படி உங்களுக்கு உதவி இருக்காருன்னா, பெரிய புராணத்தில் கம்பராமாயணம் இப்படி எல்லா இலக்கியங்களும் உலகுன்னு ஆரம்பிச்சப்போ உங்க படத்துக்கும் உலகுன்னு ஆரம்பிச்சிருக்குங்கிறப்போ தமிழெண்ணெயே உங்களை வாழ்த்துறதா நான் நினைச்சேன். ஆமா, அதேதான். உலகம் யாவையும் தாமல வாக்களும், அதுதானே நம்ம ஆரம்பமே கம்பனுக்கு. பெரிய புராணமும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உலகெல்லாம் ஓதற்கரியவன். ஆமா. அதனால இது இயற்கையா உங்களுக்கு தமிழெண்ணெயோட ஆசீர்வாதமும் இறைவனோட ஆசீர்வாதமும் இருக்குங்கிறது இது இன்டைரக்டா தெரியுது. நீங்களே தமிழெண்ணெய் தானே, 80 தொட்டுட்டீங்களே. நீங்க தெரியுதே பெரும் தமிழ் பணி தானே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, மனசுக்கு ரொம்ப நல்லதுமா, நல்லதுமா. வணக்கம்மா எல்லாருக்கும். பெரிய அண்ணன் வந்திருக்காரு போல இருக்கே. பேராசிரியர் முனைவர் பெரிய அண்ணன் பேசுறீங்களா? எழுத்தாளர் சங்க தலைவர் பெரியண்ணன் ஐயா, உங்களுடைய கருத்து. அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களுடைய பேச்சு இயற்கையாக சினிமா எப்படி எடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் மிக தெளிவாக எடுத்து உரைத்தார்கள். அந்த பழைய கால படம் எடுத்தா அந்த பழைய கால அந்த தெருவை மாற்றி அந்த உடையை மாற்றி படம் எடுத்து அந்த படம் எடுத்து ஒரு பெரிய வெற்றியை அடைந்த அவரை பாராட்டுகிறேன். மிகச் சிறப்பாக அவருடைய அனுபவங்களை சொன்னார். திரையிலே அவருடைய முகத்தை பார்த்த பொழுது மாயாண்டி யார் என்று கேட்ட போது அவர் முகம் மாறுபட்டு இருந்ததையெல்லாம் மிக தெளிவாக அவருடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். அவருக்கு பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். நல்லதுங்க, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க. கருணாநிதி நன்றி, நன்றி, வணக்கம். கருணாநிதி வணக்கம். நன்றி வரைக்கும் போயிடலாம். அருமையான ஒரு ஏற்புரை. அவருடைய ஐயா அந்த படத்தை உருவாக்கின விதங்கள் இதெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்தினார்கள். உண்மையிலே இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்மளுடைய இயக்குனர், நம்மளுடைய மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய காப்பாளராக இருக்கக்கூடிய இயக்குனர் இயக்கிய படத்தை நான் நம்ம முதல்ல பார்க்கும்போது ஒரு பாரதி ராஜாவுடைய இயக்கிய படத்தை போலதான் நான் அவரை பார்த்தேன். அந்த அளவுக்கு அதுல ஒரு ஈடுபாடோட ஒரு 2-3 பல தடவை பார்த்தாச்சு அந்த படத்தை. உண்மையிலேயே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த படத்தில் அவரோட இணைந்து பணி செய்கிற வாய்ப்பையும் எனக்கு அளித்துள்ளார்கள். அதற்கும் நான் இத்தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக பேராசிரியர் டாக்டர் என் லதா அவர்கள் நன்றியுரை வழங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்மளோடு நாமக்கல் பரமத்தி வேலூர் கந்தர் கல்லூரியிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். MTS அகாடமி, மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம், பன்னாட்டு திருக்குறள் அமைப்புகள் இணைந்து நடத்தும் பார்த்தேன் ரசித்தேன் திரைப்பட திறனாய்வு உலகம்மை திரைப்படம் இன்றைய நிகழ்வுக்கு வரவேற்பு நல்கிய பூங்கோதை அம்மா அவர்களுக்கும், அடுத்ததாக நமக்கு சொல்லோவியம் வழங்கிய வாசகி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், மற்றும் சிறப்புரையை சிறப்பாகவும் சிறப்புரையாளர்கள் பெற்ற விருதுகளையும்
எடுத்துரைத்த வாசுகி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சேவாரத்னா கலைமாமணி சேகன் ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கோட்டுக்கு வெளியே என்ற சமுத்திரம் அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல் உலகம்மை என்ற திரைப்படமாக உயிர் பெற்று சமூக நீதி, மனித நேயம், சமத்துவம் ஆகியவற்றை நம் மனங்களில் ஆழமாக விதைத்துள்ளது. அந்த படைப்பை உருவாக்கிய இயக்குனர் முனைவர் பி. ஜெயபிரகாஷ் அவர்கள் இன்று நம் மத்தியில் இருப்பதே நம் அனைவருக்கும் பெருமையும் பேரின்பமும் ஆகும். இன்றைய நிகழ்வில் தங்களின் அரிய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்து சிந்தனையை தூண்டும் முறையால் சிறப்புரை வழங்கிய வேலம்மாள் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்வை சிறப்பிக்க வருகை தந்த அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் நிகழ்ச்சியை வெற்றிகரமாகவும் அமைதியாகவும் அர்ப்பணிப்புடனும் நடத்த உதவிய அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியின் பங்கேற்பாளராக கலந்து கொண்ட சுந்தர் நடேசன் அவர்களுக்கும் மற்றும் டாக்டர் ஜி. பெரியண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இன்னைக்கு நான் காணொலி காட்சியை வழங்கிய ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. நிறைவாக எனக்கு இன்றைய தினம் எனக்கு வாய்ப்பை கொடுத்த அருளிய நமது சங்க நிறுவன செயலாளர் கலைமாமணி முனைவர் கலைமாமணி முனைவர் சேகன் அவர்களுக்கு நன்றினை தெரிகிறார். 2 பேருமே கலைமாமணி முனைவர் அந்த பட்டம் அப்படிங்கும்போது இந்த அணிசை செயல் மாதிரி அது, ஏன்னா மனசுக்குள்ள எல்லாம் நீங்க தான் நிரம்பி இருக்கிறீங்க. இந்த கடந்த 2-3 ஆண்டு காலமா இருக்கும்பொழுது உங்களுடைய ஆசீர்வாதங்களால தான் நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய ஐயா சேவன் ஐயா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.